पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। ओम आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பார்த்துட்டு இருக்கிறது கேனோபனிஷத்துல வாக்கிய பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டாவது கண்டம் முதல் மந்திரம், ரெண்டாவது கண்டத்துல முதல் மந்திரம் பார்த்துட்டு இருக்கோம். மந்திரத்தோட அர்த்தம் நேற்று லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி முடிச்சிருக்கோம். பாஷ்யம் மட்டும் பார்க்கணும். மந்திரம் நான் படிக்கிறேன். 444 பேஜ் நம்பர் 444. यदि मन्यसे सुवेदेति दहरमेवापि नूनं त्वं वेत्त ब्रह्मणो रूपं यदस्य त्वं यदस्य देवेष्वतनुमीमांस्यमेव। यदि मन्यसे सुवेदेति. இந்த முதல் கண்டம் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சிரவணம் முடிஞ்சு போச்சு அப்படின்னோடனே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு புரிஞ்ச மாதிரி ஒரு மோகம் உண்டாகும். எல்லாத்துக்கும் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆச்சுனாவே எல்லா கோர்ஸ்லையும் நான் பார்த்துருக்கேன். கோர்ஸ் படித்து முடிச்சதுக்கு பிறகே பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு வாஸ்தவத்தை தெரிஞ்சிருக்காது. சந்தேகத்தோடு கூடிய விபரியத்தோடு கூடிய ஞானம் இருக்கும். சந்தேகம் அதுக்கப்புறம் விபரியம்னு சொல்லுவார். ரெண்டோட கூடி இருக்கிற ஞானம் கேட்டிருப்பாங்க. எல்லா பாடத்தையும் கேட்டிருப்பாங்க. சந்தேகம் இருக்கும், ஏதாவது கேள்வி கேட்டால் மாட்டிப்பாங்க. அதே மாதிரி பழக்க தோஷம் சொல்றோம். நிறைய நீண்ட காலமா நம்ம அபியாசம் பண்ணியிருப்போம். நான் தேகம் அப்படின்னு அபியாசம் பண்ணியிருப்போம். அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா விபரிய ஞானம்னு பேரு. ரெண்டு டிராபேக் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா சந்தேகம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா விபரியம் அப்படின்னு சொல்றோம். சிரவணத்தினால என்ன போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அசம்பாவனான்னு சொல்லுவோம். அசம்பாவனானா என்ன அர்த்தம்? இது மாதிரிலாம் ஒண்ணு இல்லைங்க, பிரம்மமாவது மண்ணாங்கட்டியா அப்படின்னு இருக்கும். அதை சிரவணம் பண்றது மூலமா என்ன கிடைக்கும்? ஓ, நான் தான் பிரம்மம் பல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிரவணத்தினால தெரிஞ்சிடும். ஆனா தெரிஞ்சாலும் பாத்தீங்கன்னா சந்தேகம் நீங்கணும். அதுக்கப்புறம் விபரியம் சொல்லக்கூடிய பொய்யறிவு பழக்க தோஷத்தினால உண்டாகிறது, அதுவும் நீங்கணும். அது நீங்கினதுக்கு பிறகுதான் தானா எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும். இந்த மூணு பாத்தீங்கன்னா அசம்பாவனா தோஷம் நீங்கிறதுக்காக சிரவணம், சந்தேகம் நீங்கிறதுக்காக மனனம், அதுக்கப்புறம் விபரிய பாவம் விபரியம் சொல்லக்கூடிய பொய்யறிவு நீங்கிறதுக்காக என்ன நிதித்தியாசனம். இந்த மூணுத்தினால சிரவண மனன நிதித்தியாசனம் போச்சு அப்படின்னா
அது மூணுத்தையும் பண்ணி போச்சு அப்படின்னா தான் தானா எஸ்டாபிஷ் ஆக முடியும். அப்போ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய 2வது பிரக்கிரியா என்னது? சிரவணம் முடிச்சாச்சு. சிரவணம் முடிச்சதுக்கு பிறகு மனனம் பண்ணணும். மனனம் எதனால உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல யுக்திகளோடு சேர்ந்து மனனம் பண்றேன். என்ன யுக்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா போன கண்டத்துல ஒரே ஒரு யுக்தி தான், 3வது மந்திரம் தான், ஒரே மந்திரம் தான். 2 கண்டத்தையும் சேர்த்து ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்க சாமி அப்படின்னா உத்தமதிகாரியை விட்டுட்டு ஒரே ஒரு மந்திரம் தான். என்னதுன்னு கேட்டீங்கன்னா அந்நிய தேவ தத்விதித்தா அதோ அவிதித்தாத, அறியப்பட்டதற்கெல்லாம் அது வேறானது, அறியாததற்கு மேலானது. இவ்வளவுதான் மந்திரம். இந்த ஒரே ஒரு வாக்கியத்தை வச்சுக்கிட்டு மனனம் பண்ண இது இருக்கு. இப்ப இத புரிதல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த கேனோபனிஷத்து எடுக்கிறதுக்கு காரணமே இதுக்காக தான். இந்த புரிதல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எங்கேயுமே மாட்டிக்க மாட்டோம், சந்தேகம் வரவே வராது. அப்ப அதுக்காக என்ன பண்றாருன்னா ஒருவேளை சிஷ்யனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் வந்து சொல்றார், ஒருவேளை நான் வந்து பாத்தீங்கன்னா சுவேத இதி, நான் பிரம்மத்தை நன்றாக அறிகின்றேன், இதி மன்யசே, இந்த விதமா நீ நினைப்பாயாகில், அப்ப என்ன அர்த்தம்னா நீ அறிஞ்ச அறிவு, நீ கேட்ட ஞானம் தகரமேவ, அல்பம் தான் நீ அறிஞ்சு வச்சிருக்க. தகரம்னா அல்பம், ரொம்ப அல்பமான அளவை தான் நீ அறிஞ்சு வச்சிருக்க. ஏன் அப்படின்னா 3வது மந்திரம் உனக்கு உள்ள போகல. எதெல்லாம் வந்து அறியப்பட்டதோ அதற்கு வேறானது ஆத்மான்னு 3வது மந்திரத்துல சொல்லியிருக்கோம். அறியப்பட்டதற்கு வேறானது. அப்ப நேதம் எதிதம் உபாசத்தை, அது வேற சொல்லியிருக்கேன். நீ இது என்று எதை உபாசிக்கிறாயோ அது இல்லை, நீ இது என்று எதை அறிகிறாயோ அது இல்லை. அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா நீ எதை அறிந்தாயோ, நான் பிரம்மத்தை அறிஞ்சிருக்கேன் அப்படின்னு உனக்கு கொம்பு முளைச்சிருக்கு. கொம்பு முளைக்கும். கோர்ஸ்ல எல்லாம் பார்த்துருக்கேன், எல்லா கோர்ஸ்லயும் பார்த்துருக்கேன். ஆச்சரியமா இருக்கும். 3 மாசம் கோர்ஸ் முடிச்சாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகவத்கீதா கிளாஸ் அரைகுறையா முடிச்சாவே வந்து பாத்தீங்கன்னா லௌகிகத்துல இருந்து வருவாங்க. லௌகிகத்துல இருந்து வந்தோன்னா இது ஒரு புது ஞானமா இருக்கும். ஒரு கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி முடிக்கும் போதே நான் வந்து பார்த்திருக்கேன், தயானந்த சுவாமி ஆசிரமத்தெல்லாம் பார்த்துருக்கேன். தயானந்த சுவாமி ஒரு கோர்ஸ் எடுப்பார், நல்ல ப்ரெசன்டேஷன் பண்ணுவார். தயானந்த சுவாமி மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்றதுக்கு ஆளே கிடைக்கும். ஒரு கோர்ஸ் எடுத்தாருன்னா ஒரு மேஜிக் பண்ணி விட்டுருவார். ஒரு 10 நாளுக்குள்ளார ஏதோ ஒரு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார பூதம் போன மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு புதுசா ஒன்று கிடைச்சிடும். இந்த ஒரு 15 நாளோ இல்லை 1 மாசமோ சாமியோட கிளாஸ்ல, தயானந்த சாமியோட கிளாஸ்ல இருந்தோம் அப்படின்னா அவ்வளோதான். வெளியில வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாம் நீசர்கள், நான் தான் ஞானி அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கொம்பு முளைச்சிடும். எல்லா கோர்ஸ்லையும் நடக்கும். இது நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு புது ஞானம் கிடைக்குது இல்லை. இந்த ஞானம், வேதாந்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியா லோக்கத்துல இல்லை. அப்ப இந்த ஞானம் கிடைச்ச மாத்திரத்துல அது ஜீபும்பான்னு ஆயிடும். அதுதான் இங்க ஆச்சாரிய சொல்றேன். எல்லா கோர்ஸ்லயும் நான் படிச்ச என்னோட ஆச்சாரியாருக்கு அதே மாதிரி எல்லாம் கமெண்ட்னு சொல்லுவோம். எல்லாம் அப்படியே வந்து அகங்காரம் அப்படியே கொப்பளிக்க ஆரம்பிச்சிடும். மற்றவங்களெல்லாம் ஹர்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒருவேளை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் பிரம்மம், எனக்கு ஆத்மா ரொம்ப நல்லா தெரியும், சுவேத இதி, நன்றாக நான் அறிகின்றேன் பிரம்மத்தை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அறிந்தேன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நீ அறிஞ்ச அந்த பிரம்மம் ரொம்ப அல்பம் சொல்லியாச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொம்பேத்த பிரம்மனு ரூபம், எந்த பிரம்மத்தினுடைய ரூபத்தை நீ அறிகிறாயோ, நான் 2 சொல்லிட்டேன். பிரம்மத்தோட ரூபம் என்னென்னலாம் இருக்கு? விராட்டு, ஹிரண்ய கர்ப்பர், ஈஸ்வரன். இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரத அவஸ்தை, சொப்பன அவஸ்தை, சுசுப்தி அவஸ்தா. ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம். இந்த 2மே என்னன்னு கேட்டீங்கன்னா விராட்டும் ஹிரண்ய கர்ப்பனும் ஈஸ்வரனோட காரிய ரூபம், ஈஸ்வரன் சொல்றது வந்து காரண ரூபம். இந்த 3த்துலயும் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு மெடிடேஷன் போகும்போது நடக்கும். அந்த 3மே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது எந்த ரூபமா எந்த நாமமா இருந்தாலும் கூட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா அறியப்பட்டதாயிடும். அப்ப எது அறியப்படுகிறதோ அது பிரம்மம் இல்லை, அறியப்பட்டதற்கு வேறானது பிரம்மம். அந்நியதேவ தத்விதிதாத். அதனால நீ எந்த பிரம்மத்தோட ரூபத்தை, ஈஸ்வர ரூபத்தை அறிகிறாயோ, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றியோ, அது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா என்னது இல்லை, அது பிரம்மம் இல்லை. அது மட்டும் இல்ல, யதஸ்ய தேவேஷு தேவதா ரூபங்கள்ல நீ எதை அறிகிறாயோ. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவதா ரூபத்தை பார்த்து நான் வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வரும். எப்படி சொப்பனம் சம்பவிக்குமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதை பாவிக்கிறீங்களோ அது சொப்பனத்துல வரும். தீர்க்க காலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உபாசகன் வந்து தன்னுடைய தேவதையை உபாசிக்கிற தேவதையை வந்து
மனசுக்குள்ளார ஆவிர்வாவம் பண்ணி நல்லா அதுக்குள்ளேயே விவகாரம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவனோட சொப்பனத்திலையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது வர ஆரம்பிச்சிடும். கண்ணை மூடி உட்கார்ந்து மெடிடேஷன்ல உட்கார்ந்தாலும் அந்த தேவதா ரூபம் வரும். அதெல்லாம் பிராதிபாசிக சத்தியம் சொல்லுவோம். தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளார சம்பவிக்கிறது. அதே மாதிரி அந்த தேவதா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா பாவிக்கும் போது பிரத்யட்சமா வெளியிலேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காட்டும், காட்சிகளை காட்டும். அது மாதிரி தேவதா ரூபங்களை நீ எதெல்லாம் அறிஞ்சிருக்காயோ, நான் பிரம்மத்தை அறிந்தேன் அப்படின்னு, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அல்பமே ஆகும். அப்ப விராட்டு ஹிரண்யகர்பன் ஈஸ்வரனா அறிஞ்சாலும், அதே மாதிரி தேவதா ரூபங்கள்ல எதை அறிஞ்சாலும் கூட உனக்கு என்னது வாஸ்தவத்துல நீ அறிந்தது ஆப்ஜெக்ட் தான். எதை ஆப்ஜெக்டா அறிஞ்சு அப்ப நீ அதுக்கு வேறானதுன்னு பிரம்மம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீ அறிஞ்சது அல்பம் தான் அப்படின்னு நினைக்கிற. அதனால என்னன்னா அத மீமாம்சியமேவ. ஆகையினால் உனக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ஞானம் உனக்கு உண்டாகல, இன்னும் தெளிவு உண்டாகல. மீமாம்சியமேவ கண்டிப்பா விசாரத்துக்கு உரியதுதான். இன்னும் நீ விசாரம் பண்ணணும். சிரவண மன்னத்தை இன்னும் நல்லா மனனத்தை பண்ணு. சிரவணம் பண்ணிட்ட போய் தனியா ஏகாந்தமா உட்காந்து மனனம் பண்ணு அப்படின்னு ஆச்சரியர் என்ன பண்ற, அவனுக்கு சிஷியனுக்கு சொல்ற. போய் படிச்சு திரும்ப திரும்ப உருட்டு. என்னெல்லாம் முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த யூடியூப்லாம் இல்லை, இப்பெல்லாம் யூடியூப்ல எல்லாம் ப்ரிசர்வேஷன் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்காக தான் திரும்ப திரும்ப கேளுங்க. 4 வாட்டி கேட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸையும் 4 வாட்டி கேட்டு 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 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சந்தேகம்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு ஆச்சாரியர் என்ன பண்றார், சிஷ்யனுக்கு சொல்றார். சிஷ்யன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா மன்யே விதிதான். ஏகாந்தத்துக்கு போனான். ஏகாந்தத்துக்கு போய் ஆச்சாரியார் சொன்னதை எல்லாத்தையும் கிரந்தத்தை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மனனம் பண்றான். மனனம் பண்ணதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது, ஆமா நன்றாக அறிகின்றேன் அப்படின்னு பிரம்மத்தை சொல்ல முடியாது. நன்றாக அறிகிறேன் அப்படின்னு பிரம்மத்தையோ ஆத்மாவையோ சொல்ல முடியாது. அறியப்படுறதுக்கு வேறானது இந்த ஆத்ம தத்துவம். அது திருஷ்யமா என்னைக்குமே ஆகாது அப்படின்னு அவன் நல்லா மனனம் பண்ணி, இந்த மனனத்தோட எண்டுல என்ன கிடைச்சிரும், நேத்தி நேத்தி நேத்தின்னு எல்லாத்தையும் நேத்தி பண்ணதுக்கு பிறகு அறியப்பட்டது எல்லாத்தையும் நேத்தி பண்ணணும். அறியப்பட்டது எல்லாத்தையும் நேத்தி பண்ணும்போது கடைசியில என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவிதித்தம்னு சொல்லக்கூடிய என்னது அந்த அஜ்ஞானமும் கூட வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சு அஜ்ஞானம் வந்துடும் உங்களுக்கு. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விக்ஷேபத்தை வந்து எதெல்லாம் தோன்றுச்சோ அதெல்லாத்தையும் நம்ம நீக்கணுமோ, இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லயம்னு சொல்லக்கூடியது இருக்கு, அவிதித்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாயா தத்துவம், அதையும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நல்லா வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்ணணும். லயே சம்போதயே சித்தம் விக்ஷிப்தம் சமயே புனः சகஷாயம் விஜானியாத் சமப்பிராப்தம் ந சாலயேத். மாண்டூக்கிய காரிக்கால 3வது பிரகரணம் 44வது ஸ்லோகம். உபாயேன நிக்ருண்ணியாத் விக்ஷிப்தம் காமபோதயோः சுப்ரசன்னம் லயே சைவ யதா காமோ லயஸ்ததா. 42 3:42 3:43 3:44 3 காரிக்கைகள்ல கௌடபாதர் வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்ற. என்ன ஆகும், நான் சொல்லியிருக்கேன் கத்தி முனை பாதை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு கத்தியோட முனை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஷார்ப்பா இருக்குமோ அது மாதிரி கான்சியஸ்னஸ்ல நிக்கிறதுன்றது ரொம்ப ஷார்ப். சத்துவகுணம் ரொம்ப உத்கிருஷ்டமா சத்துவகுணம் இருக்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நான்ல நிக்க முடியும். அந்த நான்ல நிற்கும் போது ஒரு பக்கம் கத்தியோட ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுரஸ்ய தாரா நிஷிதா துரத்தியா அப்படின்னு கட்டோபனிஷத்தை சொல்றாரு. இந்த பாதை வந்து பாத்தீங்கன்னா அட்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமானது, கத்தி முனை போன்றது. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விக்ஷேபம் சொல்லக்கூடியது. கத்தி முனையில நடந்துகிட்டே இருக்கிறோம், திடீர்னு இந்த பக்கம் விழுந்தீங்கன்னா விக்ஷேபம். விக்ஷேபம் என்ன அர்த்தம், சித்தம் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற தாட் ப்ராசஸ்ல போயிடும். உலகத்துல இருக்கிறதெல்லாம் கண்டதையே நினைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன பேரு, விக்ஷேபம்னு பேரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் விழுந்தீங்கன்னா விக்ஷேபத்தை தடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த பக்கம் விழுந்தீங்கன்னா லயத்தை அடைஞ்சிடும். மனசு வந்து பாத்தீங்கன்னா தூங்கி போயிடும். எப்படி தூக்கத்துக்கு போயிடும் அதே மாதிரி லயத்துக்கு போயிடும். அப்ப இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா லயம் விக்ஷேபம்னு சொல்லக்கூடியது ரெண்டு. இந்த ரெண்டுத்தையும் தடுத்து நடுவுல போகணும், ஃபுல் அவேர்னஸோட போகணும். அதுக்கு ஆச்சாரியர் சொல்றாரு, எப்படி சாமி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாயேன நிக்ருண்ணியாத். உபாயத்தினால் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த லயத்தையும் விக்ஷேபத்தையும் என்ன பண்ணணும், நீக்க வேண்டும். எப்படி நீக்கிறது, விக்ஷிப்தம் காமபோக யோகம். காமபோகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மனசு விக்ஷேபத்தை அடையும்.
அதே மாதிரி சுப்ரசன்னம் லயே செய்வ, நல்ல லயத்தை இதை வந்து காமபோகங்கள்ல மனசு போகாம தடுத்து நிற்கும் போது சுப்ரசன்னமா தூக்கத்துல எப்படி இருக்கும், பிரசன்னமா ஆனந்தத்தை அனுபவிக்கணும்ல, அது மாதிரி போயிடும். இந்த பக்கம் தடுத்தா இந்த பக்கம் போகும், இந்த பக்கம் தடுத்தா இந்த பக்கம் போகும். லயம் விக்ஷேபம், இதுல இந்த ரெண்டுத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமா விக்ஷேபம் நம்மளை வந்து சம்சாரத்தை கொண்டு போகுமோ அதே மாதிரி லயமும் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதி லயத்துல கொண்டு போய் விட்டுரும். 1,00,000 மன்வந்தரம் வேஸ்டா போயிடும். இந்த ரெண்டுத்தையும் தவிர்க்கணும் உபாயத்தினால. என்ன உபாயம் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, துக்கம் சர்வம் அனுஸ்மிருத்திய 43வது காரிக்கா 3:43. துக்கம் சர்வம் அனுஸ்மிருத்திய, எந்த காம விஷயங்கள் மனசுக்குள்ளார வந்தாலும் இது துக்கம், இது துக்கம், இது துக்கம், இது பொய்யி, இது பொய்யி, இது பொய்யி, இதை அடைஞ்சா என்ன கிடைக்கும், இதை அடைஞ்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதோட பரிணாமம் என்னன்னு யோசிச்சு பாக்குறது. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் கீதாலையும் சொல்ல போற என்ன அப்படின்னா பிரதிபக்ஷ பாவனா அப்படின்னு பேர். என்ன பேரு? பிரதிபக்ஷ பாவனா. ஐயோ இது எங்க கொண்டு போய் விடும் நம்மளை, இந்த காமபோகத்துல மனசு சிந்தனை பண்ணுது, இந்த காமபோகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிந்தனையினால நமக்கு என்ன கிடைக்கும், என்ன நஷ்டமாகும், மோட்ச மார்க்கத்தை போக முடியுமான்னு யோசனை பண்றது. இதை அடைஞ்சவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன கஷ்டப்படுறாங்க, அதுக்காக என்ன பேமெண்ட் கொடுக்குறாங்கன்னு யோசிக்கிறது. அப்போ சர்வம் துக்கம் சர்வம் துக்கம் சர்வம் துக்கம் அப்படின்னு நினைக்கிறது மூலமா வந்து பாத்தீங்கன்னா காமபோகத்துல மனசு போறதை தடுத்து நிப்பாட்ட முடியும். இதான் உபாயம். துக்கம் சர்வம் அனுஸ்மிருத்திய காமபோகாத் நிவர்த்தையே. காமபோகத்துல சிந்தனைகள், காமபோகம்னா எல்லாமே உலகத்துல இருக்கிற எல்லா சிந்தனையுமே காம விஷயங்கள் தான், இந்திரிய விஷயங்கள் தான். இதை தடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி தடுக்கிறது? சர்வம் துக்கம் 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 அந்த இது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அஜம் சர்வம் அனுஸ்மிருத்திய. அஜம் சர்வனா நான் மாத்திரம் தான் இருக்கேன், எனக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. லயஸ்தானம்னு ஒண்ணு இருக்குல்ல, அவ்யாக்கிருத்தம்னு ஒண்ணு சொல்றோமே, அதுல தானே மனசு லயமாவது தூக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த அவ்யாக்கிருத்தம் தான் அவிதித்தம் அப்படின்னு பேர், அறியப்படாதது. எனக்கு என்னுடைய மனசு லயம் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்தானம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை, மனமும் இல்லை, அவித்யாவும் இல்லை. இது எல்லாம் என்னோட ஷேடோ, நான் மாத்திரம் சத்தியம், எனக்கு அந்நியமா வேறு ஒன்று உண்டாகவே இல்லை அப்படின்னு சதா பாவிக்கிறதுனால அஜம் சர்வம் அனுஸ்மிருத்திய, தொடர்ந்து நான் மாத்திரமே இருக்கிறேன், எனக்கு அந்நியமா எந்த ஒரு லயஸ்தானமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது மூலமா லயமாகாம வந்து பாத்தீங்கன்னா நைவ ஜாத்தம் நைவது பஷ்யதி, எந்த ஒன்றையும் அவன் பார்ப்பதில்லை, மாயான்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்புறம் தானே லயமாகிறது. லயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா லயஸ்தானத்தையே கேன்சல் பண்ற. இது மாதிரி பண்றது மூலமா என்ன பண்ணணும்? இந்த ரெண்டுத்திலிருந்து தப்பிக்கணும். 44 சொல்றாரு, 42, 43, 44. லயே சம்போதய சித்தம். ஒருவேளை உங்களுக்கு வந்து லயத்துக்கு போச்சுன்னா சித்தம் எந்த பேக்கப் 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 அப்படின்னு பேக்கப் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் நம்ம ஓங்கார ஜபம், அதே மாதிரி பிராண வீக்ஷணம் பண்றோம் பாத்தீங்களா. பிராணன்ல வந்து நம்ம பிராண உபாசனை ரொம்ப விஸ்தாரமா சொல்லி தரப்போறோம் உங்களுக்கு. இப்ப மெதுவா ஓங்காரம் போகட்டும், ஒரு 6, 7, 8, 10 சாப்டர் வரைக்கும் போகட்டும். நல்லா ஓங்காரம் போனதுக்கு பிறகு ஒரு 12வது சாப்டர்லாம் பகவத்கீதை வரும்போது உங்களுக்கு நல்லா பிராண உபாசனைய கொண்டு வந்துடலாம். பிராண உபாசனையோட இதே என்னன்னு கேட்டீங்கன்னா தூங்காம இருக்கிறது தான் பிராண உபாசனையோட பர்பஸே. ஏன்னு கேட்டீங்கன்னா பிராணனுக்கு தூக்கம் இல்லை. தூக்கம் யாரு தூங்குறா? தூக்கத்துல வந்து பிராணன் போயிட்டு இருக்கா? ஆமா, தூக்கத்துல பிராணன் போயிட்டு இருக்கேன். 3 காலத்திலயும் பிராணன் போயிட்டு இருக்கா? ஆமா, 3 காலத்திலயும் பிராணன் போயிட்டு இருக்கு. பிராணனுக்கு தூக்கம் இல்லை, மனசுக்கு தூக்கம், உடம்புக்கு தூக்கம், இந்த இந்திரியங்களுக்கு தூக்கம் நடக்குது. அப்ப பிராண உபாசனை மூலமா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த லயத்துக்கு போற மனசை வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிராணாயாமத்து மூலமா என்ன பண்ணணும்? பேக்கப் பண்ணி விடணும். பிராணனோட இது வந்து பாத்தீங்கன்னா கதி மாறக்கூடாது. ஊர்துவ கதி இருந்துச்சு அப்படின்னா தூக்கம் வராது. அதோ கதி போச்சு அப்படின்னா பிராணன் வந்து பாத்தீங்கன்னா லயத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்ப இந்த பிராணன்ல வந்து என்ன பண்ணணும்? நிக்கிற பிராண உபாசனை மூலமா இந்த இதை நல்லா பேக்கப் பண்ணி விடணும். லயே சம்போதைய சித்தம் விக்ஷிப்தம் சமயே புனக. விக்ஷேபம் அடையின மனசையும் வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை மூலமா பிரதிபக்ஷ பாவனை மூலமா என்ன பண்ணணும்? அதையும் நாசம் பண்ணணும். சகஷாயம் விஜானியாத் சமப்பிராப்தம் ந சாலையே. சகஷாயம் ச விஜானியாத், அந்த லயத்துக்கு போகும்போது அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா கஷாயம்னு பேர். அதுக்கு பேர் கஷாயம்னு என்ன அர்த்தம்? டெய்லி நம்ம தூங்குறோம்ல, அந்த தூக்கத்துக்கு நமக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? நேச்சுரலாவே தூங்குறதுக்கு போயிடுறோமா? நேச்சுரலாவே தூங்குறோமா? எந்த ஒரு அபியாசம் ஏதாவது யார்ட்டையாவது போய் எப்படி தூங்குவது எப்படின்னு நம்ம கிளாஸ் கேட்டுக்கிட்டு வந்தோமா? இல்லை. அப்போ இயல்பாவே வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்க அந்த சுக வாசனை வந்து நம்மளை என்ன பண்ணுவோம்? டெய்லி கொண்டுட்டு போகுது தூக்கத்துக்கு.
அதே மாதிரி வந்து அந்த போக வாசனை, தூக்கத்துல இருக்கிற சுகத்து மேல நமக்கு வந்து அலாதியான பிரியம் இருக்கு நமக்கு. அந்த பிரியத்துக்கு என்ன பேர் அப்படின்னா கஷாயம் அப்படின்னு பேர். வாசனா, காரண வாசனை அப்படின்னு பேர். அந்த பேசிக் இன்ஸ்டிங் எல்லா ஜீவராசிக்கு என்ன இருக்கு, எறும்புல இருந்து ஆரம்பிச்சு தேவன் வரைக்கும் அந்த தூக்கம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா இருக்கிற உணர்வு. டெய்லி தூங்குறது அது யாரும் சொல்லி கொடுக்கல. அதுல போய் லயம் ஆயிடும் நம்ம மனசு. காமபோகம் அங்கிருந்து வெளியில வந்தீங்கன்னா காமபோகத்துக்கு போயிடும். இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சு இத ரெண்டுத்திலையும் போகாம சமப்பிராப்தம், சமத்தை பிராப்தி பண்ணணும். சமாப்பிராப்தம்னு அர்த்தம் சமாதி, தான் தானா நிக்கிறது. நேச்சாலேயே அதுக்கு போயிட்டீங்க அப்படின்னா சமத்தை பிராப்தி பண்ணி அதுல இருந்து அசையக்கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரங்கள் சொல்லுது. இது வரிசையா வந்து பாத்தீங்க அப்படின்னா அருமையா வந்து பாத்தீங்கன்னா யதான லீயதே சித்தம் நச்ச விக்ஷிப்பியதே புனக. 44, 45, 46 இதெல்லாம் வரிசையா இருக்கு. யதான லீயதே சித்தம், சித்தம் எப்பொழுது லயமாகவில்லையோ, தூக்கத்துக்கு போகலையோ, கண்ண மூடி உட்கார்ந்து அபியாசம் பண்ணிட்டு இருக்கும் போது எந்த சமயத்துல சித்தம் லயத்தை அடையவில்லையோ, 56, 46, 3:46 ஸ்லோகம். யதா ந லீயதே சித்தம், சித்தம் எப்பொழுது லயத்தை அடையவில்லையோ, நச்ச விக்ஷிப்பியதே புனக, விக்ஷேபத்தையும் அடையவில்லையோ, லயத்தையும் அடையல விக்ஷேபத்தையும் அடையல. அது மாதிரி இருக்கும்போது அனிங்கனமனாபாசம், அனிங்கனம்னா காற்றில்லாத இடத்துல இருக்கிற தீபம் மாதிரி, கீதாலையும் யதா தீபோ நிவாதஸ்தே இருக்கு. அதேதான் இங்கேயும் சொல்லுது. அனிங்கனம் அப்படின்னா ஆடாமல், காற்றில்லாத இடத்துல வைக்கப்பட்ட தீபம் மாதிரி. அனாபாசம் அப்படின்னா ஆபாசம் எதுவும் இல்லாம, ஆபாசம்னா கல்பனை எதுவும் இல்லாம, அதுக்கு என்ன பேரு, நிர்விகல்பம்னு பேரு. கல்பனை எதுவும் இல்லாததாக நிஷ்பன்னம், எப்பொழுது இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மத்தை, இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலை அடையுதோ அந்த இடத்துல நிஷ்பன்னம் பிரம்மதத்ததா, அந்த சமயத்துல பிரம்மம் உண்டாயிற்று, பிரம்மம் அடையப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப மெதுவா அபியாசம் என்ன பண்ணணும், சிரவணம், சிரவணத்துக்கு அப்புறம் மனனம், மனனத்துல நல்லா யுக்தியை யூஸ் பண்ண போறோம். 3வது மந்திரம், போன மந்திரம் 3வது மந்திரம் தான் யுக்தி. எதெல்லாம் பார்க்கப்படுதோ அதெல்லாம் பொய் பொய் பொய், அதெல்லாம் திருஷ்யம் 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 அப்படின்னு எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிட்டு தான் 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 தாண்டியே நின்று அனுபூதி அடைஞ்சு சிஷ்யன் என்ன பண்றான், திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அவன் சொல்றான் மன்யே விதித்தம், என்னால் இந்த பிரம்மம் நான் அறிகிறேன் இல்லை. நான் அறிகிறேன்னா இந்த கர்த்திருவம் வந்துடும். நான் அறிகிறேன் இல்லை, அறியப்பட்டது, பிரம்மம் அறியப்பட்டது என்று நினைக்கிறேன் அப்படின்னு அகங்காரம் இல்லாம அவன் சொல்கிறான். அதோட இந்த மந்திரத்தோட மீனிங் முடிச்சு. பாஷ்யத்துக்கு வந்து பாஷ்யத்துல சொல்றார் ஆச்சாரியார், எதி மன்யசே சுவேத அகம் பிரம்ம இதி, ஒருவேளை நீ நினைப்பாயாகில் நான் பிரம்மத்தை அறிந்தேன், நன்றாக அறிந்தேன் அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா, இதி தொம் ததோ, நீ அப்படி நினைச்ச அப்படின்னா தத்தோ, அந்த காரணத்தினால அல்பமேவ பிரம்மனோ ரூபம் வேத்த தொம், ஏ சிஷ்யனே நீ அறிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா அல்பமாதான் அறிஞ்சிருக்க, நீ முழுசா அறியல. நான் பிரம்மத்தை அறிந்திருக்கிறேன் ஒருத்தன் ஸ்டேட்மெண்ட் சொல்றான் அப்படின்னா அப்ப என்ன ஆகும், அவ்வளவுதான் போச்சு. எனக்கெல்லாம் முன்னாடி ரிஷிகேஷ்ல இருக்கும் போதெல்லாம் இப்ப இருக்கிற தார்டியம் இல்லை. தார்டியம்னா தெரியும், வேதாந்தம் நல்லா தெரியும், ஆச்சாரியிட்ட படிச்சதெல்லாம் தெரியும். இப்ப இருக்கிற ஷார்ப்னஸ் வந்து அப்பெல்லாம் இல்லை. ஆனா உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரங்கள்லாம், ஒரு மந்திரம் இருந்தா போதும் எல்லாத்தையும் ஈஸியா கேன்சல் பண்ணுவாங்க. எனக்கு முன்னாடி எவ்வளவு பிரம்மஞானிகள் அலைஞ்சாங்க தெரிஞ்சாங்க தெரியுமா, ஐயோ காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. பிரம்மஞானியா இருக்கிறவன் வந்து என்ன பண்ணுவான், உண்மையிலேயே பிரம்மஞானி வந்து பாத்தீங்கன்னா காயப்படுத்த மாட்டான், ஒழுங்கா புரிதல் இருந்துச்சு. இந்த பிரம்மஞானின்னு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன், அவனுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மற்றவங்க எல்லாத்தையும் ஹிம்சை பண்ணிக்கிட்டே அலையும். தர்க்கம், வாதம், கண்டனம் எல்லாம் பண்ணி மற்றவங்களை ஹிம்சப்படுத்தும். அந்த ஞானம் வந்து அவனுக்கும் சுகத்தை தராது, மற்றவங்களுக்கும் சுகத்தை தராது, அகங்காரம். அப்போ இங்க ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா அழகா பாஷ்யம் பண்றாரு. சுவேத அகம் பிரம்ம இது துவம், நீ வந்து பாத்தீங்கன்னா நான் நன்றாக சுவேத நன்றாக அறிகின்றேன் அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா அந்த பிரம்மமானது தத்தோ அல்பமே பிரம்மனோ ரூபம், நீ பிரம்மத்தோட ரூபத்தை ஏதோ ஏகதேசத்துல கொஞ்சோண்டு தெரிஞ்சு வச்சிருக்க, அல்பமாதான் தெரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு அர்த்தம். துவம் இது நூனம், அப்ப நிச்சயமா நான் மந்திரத்துல சொல்லியிருக்கேன், நூனம்னா அர்த்தம் நிச்சயமா மன்யத்தை இது ஆச்சாரியாக, நான் நிச்சயமா எனக்கு தெரியும் நீ அறிஞ்ச பிரம்மம்
மகா அல்பம். நல்ல சிரவணம் இன்னும் பண்ணல, மனனம் இன்னும் ஆகல. இங்க நிறைய பேருக்கு மனனமே ஆகல. நிறைய இடத்துல கேனோபனிஷத்து வந்து பாத்தீங்கன்னா மேலோட்டம் எடுத்துட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் கேட்கிறாங்க, சாமி பாஷ்யம் 2 இருக்கா அப்படின்னு. ஆமா, பாஷ்யம் 2 இருக்கு. எல்லாரும் மந்திரம் அர்த்தம் மட்டும் ஓடி போயிட்டே இருக்காங்க. மந்திரம் அர்த்தம் படிச்சீங்க அப்படின்னா விசாரம் அந்த அளவுக்கு வரவே வராது. சங்கர பாஷ்யம் எதுக்காக படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா விசாரத்துக்காக தான். டைம் பவுண்ட் இல்லாம விசாரம் பண்ணினாதான் நமக்கு வந்து ஓரளவாவது லாபம் கிடைக்கும். மந்திரத்தோட அர்த்தம் பாருங்களேன், ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. போன மந்திரம் பாருங்க எத்தனை நாள் நமக்கு டைம் எடுத்துச்சு. அதோட மீனிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ்ல மீனிங் முடிச்சிடும். 33 மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா கேனோபனிஷத்து வந்து நம்ம அதிகபட்சமா ஒரு 25 கிளாஸ்ல எடுத்து முடிச்சிருவாங்க. அது 3வது கண்டம் 4வது கண்டம்லாம் அதுல இருக்க தாத்பரியம் தெரியாம முடிச்சிருவாங்க. அவ்வளவுதான். அதிகபட்சம் 20-25 கிளாஸ்ல கேனோபனிஷத்து முடிஞ்சிடும். விசாரம் போகவே போகாது. அப்ப என்ன ஆகும், சிஷ்யர்களுக்கு அந்த மனனம் பண்ணாம அப்படியே இருக்கும். அதனால மனனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனனத்துக்கு யாருமே போறதில்லை. அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா எனக்கு தெரியும், மன்யத்தே இது ஆச்சாரியா, நீ அறிஞ்சது அல்பமா தான் அறிஞ்சிருக்கன்னு நான் நினைக்கிறேன். சாப்புனர் விசாலனா, எதுக்காக சாப்புனர் விசாலனா கிமர்த்தா இது உச்சதை. ஆச்சாரியர் என்ன பண்றாரு, திரும்ப எதுக்காக அவனை அசைச்சு பாக்குறாரு. கேட்டாச்சு, போயிட்டு வாப்பா அப்படின்னு பிரம்ம வித்துன்னு ஒரு பட்டத்தை கொடுத்து ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பிட வேண்டியது தானே. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கோர்ஸ் 2.5 வருஷம் கோர்ஸ் 3 வருஷம் கோர்ஸ் முடிச்ச மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. கோர்ஸ் முடிச்சவங்களுக்குலாம் பிரம்ம வித்து அப்படின்னு. இந்த பைத்தியக்காரத்தனம் தெரியுங்களா? யாருங்க பட்டம் கொடுக்கறது பிரம்ம வித்து அப்படின்னு? எதுக்கு பட்டம்? எதுக்கு பட்டம் கொடுக்கறது? எதுக்கு கிராஜுவேஷன்? இதெல்லாம் முடிக்கிறோம் நம்ம, கிராஜுவேஷன் முடிக்கிற மாதிரி நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. பைத்தியக்காரத்தனமா நடந்துட்டு இருக்கு. அதையும் எனக்கு தெரிஞ்ச 1-2 சுவாமிகள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அவங்க ஆசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா மாட்டி வச்சாங்க பெருசா பிரேம் போட்டு. தலையில அடிச்சு, ஏயா இப்படி இது மாதிரி நிலைமை இந்த வித்யாக்கெல்லாம் ஆகி போச்சு அப்படின்னு ஃப்ரேம் போட்டு வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு கண்ணாடி கடைக்கு போயிட்டு இருந்தேன், கண்ணாடி போறது. அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா படிச்சதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் சர்டிபிகேட்டை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கான், நான் வந்து படிச்சிருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரி பிரம்ம வித்து ஒரு கோர்ஸ் முடிச்சு வச்சிருக்கேன் சுவாமிகிட்ட அப்படின்னு ஒரு பிரம்ம வித்து அப்படின்னு போட்டு நிலைமை இப்படி ஆகி போச்சு. அப்ப இங்க ஆச்சரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, சிஷ்யனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டாங்க. நீங்க கோவிலூர் மடம்னு ஒரு சம்பிரதாயம் காரைக்குடி பக்கத்துல எங்கேயாவது வாய்ப்பு இருந்தா போயிட்டு வாங்க. இப்ப போனீங்கன்னா ஒன்றும் இருக்காது. எல்லா ஸ்கூலு காலேஜ் அது இதுன்னு கட்டி எதுவும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இது வரைக்கும் எதுவுமே இல்லாம தான் இருந்துச்சு. 2006 2007 வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அது முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா 12 வருஷம் கோர்ஸ் பண்ணுவாங்க. அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் 3 வருஷம் சரிகைனா என்ன அர்த்தம், ஒருத்தர் உள்ள வந்தார் அப்படின்னா ஆசிரமம் பெரிய காம்பவுண்டு, சுத்தி ஒரு கோயிலும் ஒரு குளமும் ஆனந்தமா இருக்கும். 500 பேர் படிச்ச ஒரு காலம் அது. 500 பேர் வேதாந்தம் படிச்சிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும். அதுல முதல்ல ஒருத்தர் உள்ள போறாரு அப்படின்னா சரியான்னு சொல்லுவாங்க. சரியைனா ஹெல்பர். எல்லாத்துக்கும் பரிச்சாரிய கர்மா வந்து பரிச்சரிய கர்மா பண்ணிக்கிட்டே இருக்கிறது. தொண்டு பண்றது, பூ பறிக்கிறது, கோயில்ல வந்து சுத்தப்படுத்துறது, கோசாலையை பார்த்துக்கிறது, இது மாதிரி ஒரு 3 வருஷம். அந்த கர்மயோகம் பண்றதுனால என்ன ஆகும், பியூரிஃபிகேஷன் மெதுவா வரும்போது அடுத்த 3 வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சீனியர் சாதுக்கள்கிட்ட வந்து சுவாமி என்ன பண்ணுவார், கமிட் பண்ணி விட்டுருவார். ஓப்பா போய் 16 பாடம் இருக்கு இந்த கைவழி நவநீதத்து, அந்த கைவழி நவநீதத்துக்கு சேர்த்து மொத்தம் 16 டெக்ஸ்டையும் என்ன பண்ணு, கண்டஸ்தம் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரியாய்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரியா வந்துடும். அந்த கிரியா பண்ணிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கிரியானா பூஜைக்கு போவாங்க, பூஜை பண்ணுவாங்க, அதெல்லாம் நடக்கும். கூட வந்து பாத்தீங்கன்னா கண்டஸ்தம் பண்றது நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மூணாவது 6 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 7வது வருஷம் சுவாமியோட கிளாஸ்ல இருந்து வேதாந்த பாடம் கேட்க முடியும். அந்த வேதாந்த பாடம் கேட்டது மனப்பாடம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து இருப்பாங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறம் 3 வருஷம் கோர்ஸ்ல 16 டெக்ஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆச்சாரிய சுவாமி சொல்லுவாரு, போய் தனியாயிரு அப்படின்னு. அங்கேயே ஆசிரமத்தை அவரை தொந்தரவு பண்ணாம கடைசி 3 வருஷம் 12 9 10 11 10 11 12 3 வருஷம் அவர் பாட்டுக்கு ஆசிரமத்தை எந்த வேலையும் பண்ணாம மனனம் பண்ணிட்டு சுவாமிகிட்ட இருப்பார். சுவாமிகிட்ட ஏதாவது விசாரம்னா சுவாமிகிட்ட வந்து விசாரம் பண்ணுவார், அவர் பாட்டுக்கு இருந்துட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 12 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு ஏதாவது ஒரு ஏகாந்தமான ஒரு கோயில், நிறைய இருக்கு, ஒரு 60-65 மடங்கள் இருக்கு இதுல இவங்களுக்கு. ஏதாவது அதுவும் ஒவ்வொரு இடமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏகாந்தமா இருக்கும். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈசானி ஞான தேசிக மடம்னு ஒன்று இங்கே இருக்கு திருக்கோவில்.
இங்க திருவண்ணாமலையிலேயே சிக்கல் சிங்கார வேலர் அங்க ஒரு மடம் இருக்கு. ஏகப்பட்ட இடத்துல மடங்கள் இருக்கு. எல்லாம் ஏகாந்தமா இருக்கும், ஒன்றும் இருக்காது, விவகாரமே இருக்காது. ஒரு சின்ன சிவலிங்கம் வச்சிருப்பாங்க, நித்தியம் காலையில சாயந்தரம் ஒரு ஆரத்தி நடக்கும். அதை தவிர்த்து வேற எதுவுமே இருக்காது. சாதுக்கள் உட்கார்ந்து பேசாம படிச்சுட்டு மௌனமா இருப்பாங்க. விவகாரமே இருக்காது. நீர்மோர் மாதிரி இருக்கும், ஒரு மசாலா இருக்காது ஜீவனத்துல, அது பாட்டுக்கு இருக்கும். அப்ப அது மாதிரி இருக்க இடத்துக்கு என்ன பண்ணுவார் சுவாமி? என்ன பண்ணுவார்? போய் இருந்துக்கோ, நித்தியாசனம் பண்ணிட்டு அப்படின்னு அனுப்பிடுவார். இவர் என்ன பண்ணுவார்? 12 வருஷத்துக்கு மேல நல்லா ஏகாந்தமா இருந்துட்டு தியானம் பண்ணிக்கிட்டு பேசாம இருக்க வேண்டும். இதான் ஜீவனம் போயிட்டு இருந்துச்சு. எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நடக்கும். விவகாரம் போக 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 சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்ணி தியாகம் பண்ணி தியாகம் பண்ணி கடைசியில சொரூபத்துல வந்து நிக்கிறது. அப்ப இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, அப்ப சிரவணம் பண்ணியாச்சு, சிரவணம் பண்ணா விட்டுறலாமா? விடக்கூடாது. அப்படியே போனோம்னா தப்பு தப்பா எதையாவது பேசிட்டு இருப்பான் வெளியில. என்கிட்ட இருந்து புத்திய வந்து நல்லா விசாலனம்னு அர்த்தம், ஆட்டி பாக்குறது, கம்பத்தை நட்டு ஆட்டி பாக்குறது. அதுதான் இங்க சொல்றாரு, சா புனர் விசாரணா கிமர்த்தா. இது எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் திரும்ப இவனோட புத்திய அசைச்சு பாக்குறாருன்னு சொல்லப்படுகிறது. எதுக்கு அசைச்சு பாக்குறார்? பூர்வ கிரகீத வஸ்துனி, சிரவண காலத்துல எந்த வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா இவன் கேட்டானோ, புத்தேகே ஸ்திரதாயை, அந்த ஞானம் புத்தியில முதல்ல பரோட்ச ஞானம் எப்படி இருக்கணும்? சந்தேகம் இல்லாம பரோட்ச ஞானம் ஸ்திரமாக ஆக வேண்டும். ஸ்திரமா புத்தி பரோட்ச ஞானம் ஆனதுக்கு பிறகுதான் அதை வச்சுக்கிட்டு அபரோக்ஷ அனுபூதிக்கு போக முடியும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரப்படுத்துறதுக்காக ஆச்சாரியார் புத்திய ஸ்திரப்படுத்துறதுக்கு என்ன பண்றார்? அசைச்சு பார்க்கிறார். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி அசைச்சு பார்க்கிறார்? தேவேஷு அபி சுவேத அகமிதி மன்யதே யஹா சௌ அபி யஸ்ய பிரம்மனோ ரூபம் தகரம் ஏவ வேதி நூனம். ஆச்சாரியர் சொல்றார், நீ எந்த தேவேஷு தேவதைகளோட விஷயத்துல, அபி சுவேத அகமிதி, நான் தேவதைகளை நல்லா அறிவேன், எனக்கு பிரத்யக்ஷமாயிட்டாங்க, எனக்கு யக்ஷினி பிரத்யக்ஷமாச்சு, எனக்கு வந்து காயத்ரி பிரத்யக்ஷமானா, காளி மாதா எனக்கு பிரத்யக்ஷமாயிருக்கா அப்படின்னு நீ எதையாவது சொன்ன அப்படின்னா, கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கனவுல வந்தான், எனக்கு பிரத்யக்ஷமானா அப்படின்னு நீ எதையெல்லாம் சொல்றியோ, அகமிதி மன்யதே யஹ, எது அது மாதிரி சொல்லப்படுதோ, சோ அபி, அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கூட என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஸ்ய பிரம்மனோ ரூபம், இந்த பிரம்மத்தோட ரூபத்தை நீ எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றியோ, தகரம் ஏவ வேத்தி நூனம், நீ அறிந்தது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா தகரம் தான், அல்பம் தான். அப்ப என்ன யோசிச்சு பாருங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து அவரோட அனுபவத்தை படிச்சீங்க அப்படின்னா காளிய ஃபர்ஸ்ட் அனுபவம் பண்றார், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட அனுபவம் அத்வைத அனுபவத்தையும் பண்றார் பின்னாடி. முதல்ல காளி சகுன ரூபம், ஆனா அதுல நிக்கல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தோத்தாபுரி வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி நிர்குணத்துக்கு போறார், அனுபவம் பண்றார். அப்ப சகுனம் அறிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா பூரணமானு கேட்டீங்கன்னா, சகுனத்தை அறிஞ்சது பூரண ஞானம் இல்லை. ஒருவேளை சகுனத்தை அறிஞ்சதோட நிப்பாட்டிட்டோன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? பிரம்மலோகத்துக்கு போகணும். நீங்க அறிஞ்சது வந்து எந்த மாதிரி ஞானம் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி சாலோக்கியமோ சாரூபியமோ சாமீபியமோ சாயுஜ்யமோ கிடைக்கும். சாயுஜ்ய பதவி கிடைச்சவனுக்கு மட்டும்தான் அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் நடந்து அவன் திரும்ப வராம போவான். மீதி இருக்கிற 3 கேட்டகரியும் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற காரியங்கள் நடக்கும், திரும்ப வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தேவதா ரூபத்தை நம்ம பிரத்யக்ஷம் பண்ணாலும் அதுவும் மோட்சம் இல்லை அப்படின்னு ஆச்சாரியா சொல்லிட்டார். கஸ்மாத் ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, சிம்பிள் லாஜிக் அதே தான், 3வது மந்திரத்தோட லாஜிக் தான். அவிதித்வாத் கஸ்ய சித்து பிரம்மனக அவிஷயத்வாத், இந்த பிரம்மம் யாருக்கும் விஷயம் இல்லை. சிம்பிள். அத ஆப்ஜெக்ட் இல்லப்பா, எது அறியப்பட்டதோ அது ஆப்ஜெக்ட் ஆயிடும். அறியப்படாதது பிரம்மம் அப்படின்றதுனால அப்ப எது யாருக்கும் எந்த கொம்பனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் பிரத்யக்ஷம் இல்லை. ஈஸ்வரனுக்கே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷம் இல்லை. அது சிவனா இருக்கட்டும் விஷ்ணு பகவானா இருக்கட்டும், எந்த கொம்பனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் வந்து அவங்களுக்கு ஆத்மாவா அது இருக்கு. அந்த பிரம்ம தத்துவம் அவங்களுக்கே ஆத்மாவா இருக்கு. நான் ஈஸ்வரன் எதை சொல்றாரோ அந்த நான் அவரால் பார்க்க முடியாது. அப்ப ஈஸ்வரனுக்கே அது விஷயம் இல்லை. அதான் சொல்லியிருக்கு, கஸ்யசித் பிரம்மனக அபிஷயத்வாத். கஸ்யசித்திர எவனுக்கும் அந்த பிரம்மத்தோட அது வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி நடக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது விஷயம் இல்லை, அபிஷயத்வாத்.
ஒரே போச்சு. அப்ப எதையெல்லாம் அறிஞ்சோமோ அது எல்லாம் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் இல்லை. திருஷ்யத்வாத் அனித்யம், திருஷ்யத்வாத் ஆத்யந்தத்துவம், திருஷ்யத்வாத் துக்கம் அப்படின்னு நிறைய ஹேத்துக்களை யூஸ் பண்ணி எதெல்லாம் அறியப்படுதோ திருஷ்யமா இருக்கோ அதெல்லாம் பொய். சொப்பனவத்து ஒரே திருஷ்டாந்தம் மாண்டிக்கத்தை அடிச்சு. மாண்டிக்க காரிக்காரர் என்ன பண்றாருன்னா, திருஷ்யத்வாத் சொப்பனம் பார்க்கப்படுது, காலையில எழுந்திரிச்சோன இல்ல. அதே மாதிரி இந்த ஜாகிரதமும் பார்க்கப்படுது, அதனால இதுவும் இல்லை, இதுவும் பொய், அதுவும் பொய், இதுவும் பொய். அதே மாதிரி எனக்கு என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ, திருஷ்யமா ஆப்ஜெக்டா வருதோ அது எல்லாம் பொய், சொப்பன மாதிரி, காணல் ஜல மாதிரி. புரிஞ்சு போச்சு. என்ன லாஜிக் வரும்? இதான் லாஜிக். இதை வச்சு எல்லாத்தையும் கேன்சல் பண்றது. அத்தவா அடுத்த பேராகிராஃப் 446 பேஜ் நம்பர். அத்தவான என்ன அர்த்தம்? அல்லது அல்பமேவ அஸ்ய ஆத்தியாத்மிகம் மனுஷ்யேஷு தேவேஷு ச ஆதி தெய்வீகம் அஸ்ய பிரம்மனோ யத்ரூபம் ததிதி சம்பந்த. இந்த முதல்ல இருக்குல்ல, எஸ்ய பிரம்மனோ ரூபம் இருக்குல்ல, வேத்த பிரம்மனோ ரூபம் எதஸ்ய. முதல் எதஸ்ய அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா எங்க எடுக்கணும்? ஆத்தியாத்மிகத்துல எடுக்கணும். ஆத்தியாத்மிகம்னா என்ன அர்த்தம்? நம்ம உள்ளுக்குள்ளார எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய சொல்லுவாங்க. தேவதைகளுக்கு போக மாட்டாங்க. இப்ப ரமணாசிரம்லாம் வந்தீங்க அப்படின்னா மெடிடேட் பண்ற இடத்துல எல்லாம் தேவதைகள் இங்க இல்லை. ஏன்னா ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற கான்செப்டை சொல்றதுனால எல்லாத்துக்கும் கான்சியஸ்னஸ்ன்னு தெரியும். ஆனா கான்சியஸ்னஸ்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவதையை நாம தியானம் பண்ண மாட்டோம். நீங்க மற்ற இடத்துல எல்லாம் போனீங்கன்னா தேவதா ரூபம் வச்சிருப்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவரெல்லாம் இருக்காருல்ல, நம்ம ஜக்கி வாசுதேவ் இருக்காரு, அங்க லிங்க பைரவின்னு ஒரு அம்பாலோட விக்கிரகம் இருக்கு, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, நல்ல மெடிடேஷன் ரூபம். அதே மாதிரி சிவபெருமான் ஒண்ணு ஆதி யோகின்னு ஒரு சிலையை வச்சிருக்காரு, நல்லா பாக்குறதுக்கே நல்லா தியானம் பண்றதுக்கு நல்ல ரூபம். அந்த மெடிடேஷன் ஹாலுக்குள்ளார போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பேரு? அந்த கூடா டூம், ஒரு டூம் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காரு. அதுக்குள்ளார போயிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய சிவலிங்கம், சின்ன சின்னதா உட்காந்துட்டு மெடிடேட் பண்ணுவாங்க. எதை மெடிடேட் பண்ணுவாங்க? எனக்கு இப்ப கண்ண முன்னாவே எனக்கு அந்த சிவலிங்கம் வந்து ஞாபகத்துக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். அது சிவலிங்கம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட மனசுல இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அந்த அட்ராக்ட் பண்ற மாதிரி ரூபம். அப்ப தேவதா இருக்கு அங்க. ஆனா ரமணாசிரமத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அங்க எதுவும் தேவதையே இல்லை. எதை விவரம் தெரியாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ரமணரையே தியானம் பண்றது, அந்த ஹீரோ வர்ஷிப் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆக்சுவல் வந்து பாத்தீங்கன்னா ரமணர் தன்னோட ரூபத்தை தியானம் பண்ணுன்னு எங்கேயும் சொல்லவே இல்லை. ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்காது. ரமணர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா தான் 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 தான தியானம் பண்ணு, தான்ல நில்லு அப்படின்னு சொன்னார். அப்படி தான்ல நிற்கும் போது அதுக்கு என்ன பேரு? ஆத்தியாத்மிகம்னு பேரு. தான்ல நிக்கிறது. இந்த ஆத்தியாத்மிகத்துல நிற்கும் போதுதான் என்ன வரும்? முதல்ல விராட் வரும், அதுக்கப்புறம் ஹிரண்ய கர்ப்பம் ரூபம் வரும், அதுக்கப்புறம் ஈஸ்வரன் அந்த ரூபம். ரூபம்னா இந்த ரூபம் இல்லை, பாவம். விராட் பாவம் வரும், ஹிரண்ய கர்ப்ப பாவம் வரும், ஈஸ்வர பாவம் வரும். இதெல்லாம் பாவம்னு பேரு. மெடிடேஷன் பண்ணும்போது தேவதை ரூபத்தை பண்ணும்போது தேவதையே முன்னாடி பிரத்யட்சமாகும். அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? ஒன்னு ஆத்தியாத்மிகம், ஒன்னு ஆதி தெய்வீகம் அப்படின்னு பேரு. முதல் எதஸ்ய பிரம்மனோ ரூபம்ன்றதுக்கு அர்த்தம் ஆத்தியாத்மிகத்துல எடுக்கணும். ரெண்டாவது தேவேஷு அத எதஸ்ய தேவேஷு அப்படின்ற இடத்துல ஆதி தெய்வீக ரூபத்தை எடுக்கணும். இந்த ரெண்டுத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ரூபம் அறியப்பட்டதோ அத நூ இதி ஹேத்துர் மீமாம்சாயாக. ரெண்டு ரூபத்துல நீ எதை அறிஞ்சாலும் கூட அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அல்பம். ரைட்ஸா? அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் நிச்சயமா எனக்கு தெரியும், நூ அத நூ மீமாம்சமேவ மந்திரபதம், கண்டிப்பா எனக்கு தெரியும் நீ அறிஞ்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா அல்பமா இருக்கு, அதனால விசாரம் பண்ண வேண்டும் அப்படின்னு நினைக்கப்படுது. யஸ்மாத் ஏனெனில் தகரம் ஏவ, நீ அறிஞ்சது என்னது? அல்பமா அறிஞ்சிருக்க. இன்னும் உனக்கு இந்த விஷயத்தை பத்தி இன்னும் நிபுணத்துவம் பத்தல. நான் பாக்குறேன், நிறைய பாக்குறேன். அப்பப்போ நேற்று கூட ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல காயத்ரி உபாசகர் ஒருத்தர், ஒரு நார்த் இந்தியன் இங்க வந்து இருக்க, என்ன அடிக்கடி பார்க்க வருவார். வந்தாருன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் மனசு எங்கேயாவது போய் ஸ்ட்ரக்காகி நின்னுக்குது. திவ்யதின பேர், அவர் பேர் திவ்யதி. அவங்க பரம்பரையில வந்து பாத்தீங்கன்னா 2 வேதம் படிச்சவங்க. லக்னோல இருந்து வந்து இங்க உட்காந்து ரொம்ப சீரியஸ், ஒரு பேங்க் மேனேஜரா இருந்தார். நல்ல சீரியஸான சீக்கர், நல்ல அற்புதமான ஆள், நல்ல சாத்வீகமான ஆள், ரொம்ப மென்மையா இருப்பார். நல்ல ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சாஸ்திர கிருப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிரவணத்து பக்கம் வந்து பாத்தீங்கன்னா புத்தி வரல. நிறைய பெரிய ஆட்கள் எல்லாம் கிராஸ் பண்ணி வந்திருக்காரு. என்னோட ஆச்சாரியார் தெரியும், என்னோட குருநாதர் தெரியும், எல்லாத்தையும் தெரியும். ஆனா எங்கேயுமே இருந்து பாடம் கேட்கல.
என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரா வந்து ரமண ஆசிரமத்தை உட்காந்து கண்ண மூடி உட்கார்றதுல ஒரு சுகம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப லாஸ்ட்ல பண்ண வேண்டியதை முதல்ல பண்ண ஆரம்பிச்சோம், அந்த சுகம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். தியான சுகம் கிடைச்சதுக்கு அப்புறம் சிரவணத்துக்கு பக்கம் மனநத்துக்கு பக்கம் புத்தி போகாது. அப்போ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் என்ன பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோமோ அதுல இருந்து வெளியிலேயே வரமாட்டேன். அவரு நான் நேற்று கூட வந்து பார்க்கும்போது அவர் பேசும்போது இதான் சொன்னார், சாமி எனக்கு இது நடந்துச்சு சாமி, நான் நமஸ்காரம் பண்ணிடுச்சு, எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நான் கேட்கறதுக்கு எனக்கு போர் அடிச்சு போச்சு. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு இதை அப்பப்போ மீட் பண்ணும் போதெல்லாம் அது சொல்லிட்டே இருக்காரு. ரோட்ல நிற்கும் போதே என்கிட்ட வந்து நின்று, சாமி எனக்கு இந்த வாரத்தில் இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இதை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன அபிப்பிராயம் சொல்றது, பொய் நான் சொல்ல முடியும், பாவம் வந்துருவாரு. நீ எதெல்லாம் பார்த்தி அதெல்லாம் சொப்பன மாதிரியா, அதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்டா யாராவது நம்புவாங்களா அப்படின்னா, சாமி தப்பா சொல்றாரு அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. என் மேல வந்து பாத்தீங்கன்னா துவேஷம் வந்தோம். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா, ஜி நம்ம சமயம் இருக்கும்போது ரொம்ப ஃப்ரீயா பேசுவோம் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டேன். நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசு என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல போய் மாட்டிக்கும். தேவதா இல்ல, தேவதா ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஆனா ஏதோ ஒரு சம்திங் நடக்கும். அதுக்கு என்ன பேரு? ஆத்தியாத்மிகம் அப்படின்னு பேரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் அறியப்படுதோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தகரம் ஏவ, நீங்க அறிஞ்சது ஒரு டைம் ஸ்பேஸ் பவுண்டுக்குள்ளார வந்துருது. முக்கியமானது அல்பம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு டைம்குள்ளார நேத்து வந்துச்சு இன்னைக்கு வருமா, வராது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததுக்கு அடுத்த கணம் அங்க இருந்து நீங்க வெளியில வந்துடுறீங்க, வேக்கப் ஆயிடுறீங்க. அப்ப வேக்கப் ஆயிட்டீங்கன்னாவே அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு காலத்துல மட்டும் இருக்கிறதா ஆயிடுது, ஒரு டைம் ஒரு ஸ்பேஸ்க்கு உட்பட்டது ஆயிடுது. திருவண்ணாமலையில நான் பார்த்தேன், அது வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயாவது போனோம்னா இல்லை. அப்ப எது டைம் ஸ்பேஸ் பவுண்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாகுதோ அது கண்டிப்பா டைம் லிமிட் ஸ்பேஸ் லிமிட்டுக்குள்ளார வரதுனால அல்பம்தான். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, தகரம் ஏவ சுவிதித்தம் பிரம்மனோ ரூபம், நன்றாக எந்த பிரம்மத்தோட ரூபத்தை நீ அறியறியோ, நன்றாக அறிந்தேன், நன்றாக அறிஞ்சேன்னா ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். அது அந்நியதேவ தத் விதித்தா அதிதி உக்தத்வாத், மந்திரம் சொல்லியிருக்கேன், 3வது மந்திரத்துல தான் நமக்கு கைட்லைன் கொடுத்துருக்கேன். அந்நியதேவ தத் விதித்தா, இந்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டது? அறியப்பட்டதற்கு வேறானது. அப்ப எந்த தேவதா ரூபம் வந்தாலும், எந்த பிரம்மத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சாலும் அது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அறியப்பட்டதுக்குள்ளார வந்துடும், விதித்தமாயிடும். இந்த ஆத்ம தத்துவம் அறியப்பட்டதற்கு வேறானதுன்னு கைட்லைன் கொடுத்துருக்கு நமக்கு. அப்ப இது மாதிரி ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி ஒரு லைட் நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னும் போது நம்ம ஈஸியா போக முடியும். எதெல்லாம் அறியறோமோ பொய் 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 அப்படி எங்கேயாவது பிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தமா. அதனால இன்னும் விசாரம் பண்ண வேண்டி இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, சுவேத இதிச்ச மன்யசே, ஒருவேளை நீ நினைச்ச அப்படின்னா நன்றாக அறிகின்றேன் என்று, அதோ அல்பமேவ வேதத்துவம், நீ அறிஞ்சது அல்பமா தான் இருக்கு, பிரம்மனோ ரூபம். யஸ்மாத், எந்த காரணத்தினால அவ்வாறோ அந்த காரணத்தினால, அத நூ தஸ்மாத், ஆகையினால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா மீமாம்சியம் ஏவ, மீமாம்சியவனா சிரவணம் பண்ணிட்டேன்னு உனக்கு வந்து அகங்காரம் இருக்கு, இன்னும் உனக்கு கிளியர் இல்லை, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா புரிதல் உனக்கு சரியா இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இல்லை. அதனால நீ என்ன பண்ண அப்படின்னா அத்யாபி தே மீமாம்சியம் ஏவ, உனக்கு இன்னமும் கூட வந்து பாத்தீங்கன்னா விசாரம் பண்ண வேண்டியது பாக்கி இருக்கு. அதனால என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா விசாரியம் ஏவ, உனக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்னும் விசாரம் பண்ண வேண்டி இருக்கு, பத்தாது உனக்கு. அதனால யாவத்து விதித்த அவிதித்த பிரதிஷேத ஆகமார்த்த அனுபவ இத்தியர்த்தக, எது வரைக்கும் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா விதித்தத்தை நேர்த்தி பண்ணி, அவிதித்தம்னு சொல்லக்கூடிய அறியாததுல லயம், அந்த லயத்திலையும் போயிடாம, விக்ஷேபம் அறியப்பட்டதெல்லாம் விக்ஷேபம், அறியப்படாததெல்லாம் லயம், தூக்கத்துக்கு போயிடுவோம், அவ்யாக்கிருதத்துல விழுந்துருவோம். இந்த பக்கம் விக்ஷேபத்தையும் அடையக்கூடாது, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா லயத்தையும் அடையக்கூடாது. அனிங்கன மனாபாசம் பிரம்மதஸ்ததா அப்படின்னு காரிக்கைக்காரர் சொல்ற மாதிரி, அனிங்கனம் ஆடாம அசையாம வெறும் கான்சியஸ்னஸா இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அறியப்பட்டது எல்லாத்தையும் நேத்தி நேத்தி, இது அறியப்படுது, இது பொய் இது பொய் இது பொய், இதுக்கு வேற நான் இதுக்கு வேற நான் அப்படின்னு ஒவ்வொன்றத்தையா நேத்தி 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 பண்ணி விதித்த. அதுக்கப்புறம் அவிதிதாபியாம், அவிதித்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அறியப்படாத அவ்யாக்கிருதம். அந்த அவ்யாக்கிருதத்துல போய் லயத்தையும் அடையாமல் என்ன ஆகும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரகிருதி லயத்துக்கு போயிடுவோம். பிரகிருதி லயத்துக்கும் போகாம
அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா விக்ஷேபத்தையும் அடையாம வெறும் அகமகமகம்ன்ற வெறும் கான்சியஸ்னஸ் மாத்திரமா யாவத்து எது வரைக்கும் நீ விதித்த அவிதிதாபியாம் பிரதிஷேத, இது அறியப்பட்டது இது அறியப்பட்டது அறியப்பட்டது பிரதிஷேதம் பண்ணி, அதே மாதிரி இது லயம் இது லயம் இது லயம் அப்படின்னு அவிதித்தத்தையும் கிராஸ் பண்றியோ அது வரைக்கும். அதுக்கப்புறம் என்னது ஆகமார்த்த கரெக்டா தெரிஞ்சிடும். நான் பிரம்மமா இருக்கேன்றதா ஆகமம். நான் அறிபவன் அறியப்படுபவன் ஆக முடியாது. இதான் திரஷ்டா எப்பவுமே திருஷ்யம் ஆக முடியாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆகமார்த்தம். சுருதி சொல்ற வேதம் சொல்ற அர்த்தம். ஆகமார்த்தம்னா வேதார்த்தம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அனுபவ இத்தியர்த்தக. அப்போ நான் பிரம்மமாயிருக்கேன் அப்படின்ற அனுபவம், சிரவணம் மனனம், அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துல வந்து பாத்தீங்கன்னா அனுபவம். ஆச்சரியர் அப்படியே பயன்படுத்துற அனுபவம்னு ஆத்மானுபவம், பிரம்மானுபவம், ஆத்ம சாட்சா்காரம், இப்படி அநேக சப்தங்கள்ல சொல்லப்படுது. ஆச்சரியர் தன்னோட பாஷ்யத்திலே சொல்ற. அப்ப அந்த அனுபவத்துக்கு எது வரைக்கும் வரலையோ அது வரைக்கும் நீ என்ன பண்ணணும், நல்லா மனநத்தை உருட்டணும். திரும்ப 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 யோசிச்சு பாருங்க. நான் எதுக்காக 3 கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கணும்? நான் பாட்டி பேசாம உட்காரலாம். இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா பாதையில போகணும்னா சோம்பி உட்கார்ந்தோம்னா முடியாது. ஆச்சரியர் சொல்லியிருக்காருல ஸ்தப்ரிக் எலெக்ஷனுக்கு சொல்லியிருக்காரு, எத்தனை சாத்தியத்துவ ரொம்ப முயற்சி பண்ணணும். எத்தீனு பேரு ஒரு சன்னியாசியா இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுதந்திரம் இருக்கு. ஊர் சுத்திட்டு இருக்கலாம், எங்க வேணாலும் போகலாம் வரலாம், 4 வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ணிக்கிட்டு ஹாயா இருக்கலாம். நான் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் ஒவ்வொரு நான் வந்தேன் அப்படின்னா நீங்க கவனிக்காமையா போயிடுவீங்க. நல்லா சாமி வந்துட்டார் அப்படின்னு ஒரே சந்தோஷமாயிரும் உங்களுக்கெல்லாம். சுவாமி வந்துட்டார் அப்படின்ட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போனோம் அப்படின்னா அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. இப்போ சுவாமி வந்து கூப்பிட்டாவே வந்துடுவாரு சாமி அப்படின்னு. நான் பாட்டுக்கு ஊர் சுத்திக்கிட்டு என்னோட புருஷார்த்தம் வீணா போயிடும். நல்லா கவனிப்பீங்கல்ல, வந்தா ஒரு 10-15 ஐட்டம் கவனிப்பீங்கல்ல, நல்லா சமைச்சு. சில பேர் வீட்டுக்குலாம் நான் போயிருக்கேன். பூர்ணிமா வீட்டுக்கு போக 2-3-4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க போனா அவங்க மத்தியானம் என்னை கவனிப்பை பார்த்தான். ஐயோ வீக்னஸ் ஆக்கிடுவாங்க. பக்தி நல்ல பக்தி சிரத்தா இருக்கு. இப்போ நம்ம மனசு வந்து பாத்தீங்கன்னா மேல போகாம கீழே போயிடும். பக்தர்கள் வீட்டுக்கு போனா எப்பவாவது போலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க சிரத்தைய காட்டி காட்டி என்ன ஆயிடும், நான் வீணா போயிடுவேன். எங்க போறது நிதித்தியாசனத்துக்கு? அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அதாவது காட்டுக்கு போகணும்னு சொன்னதெல்லாம் அதுக்காக தான். எங்கேயாவது காட்டுல போய் இருந்துக்கிட்டு நல்லா மனநத்தை, அதனால இங்க பதபாஷியத்தை சொல்லும் போதே சொல்றாரு ஏகாந்தத்துக்கு போ. எங்கேயாவது ஏகாந்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரும் இல்லாத இடத்துக்கு போய் நின்றுட்டு வெறும் ஒரு வேளை உணவை எடுத்துக்கிட்டு பேசாம இதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா மனனம் பண்ண விஷயத்திலே தொடர்ந்து மகமுடைய நின்று அனுபூதி ஆகிற வரைக்கும் என்ன பண்ணணும், அனுபவமாகிற வரைக்கும். நான் பிரம்மமாத்தான் இருக்கேன், நான் தேகமில்லை அப்படின்ற அனுபவம் வர வரைக்கும். திரஷ்டால ததா திருஷ்டிக்கு சுரூபே அவஸ்தான் யோக சூத்திரத்துல வந்திருக்குல்ல, யோக சித்த விருத்தி நிரோதக. அதுக்கப்புறம் ததா திரஷ்டுக்கு சுரூபே அவஸ்தா. எது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் திரஷ்டான்னு சொல்லக்கூடிய நான்ல எஸ்டாப்ளிஷ் ஆகலையோ அது வரைக்கும் என்ன பண்ணணும், இந்த மனநத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இத்தியர்த்தக ஆச்சாரிய கம்ப்ளீட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் சிஷ்யன் என்ன பண்ணா, மன்யே விதித்தமிதி. சிஷ்யன் என்ன பண்ணா ஒரு வார்த்தை சொல்றான். மந்திரத்துல கடைசியில 2 இருக்கு சப்தம் இருக்கா, மன்யே விதித்தம். அது யாரோடதுன்னா இது சிஷ்யஸ்ய மீமாம்சா அனந்தர உக்தி. இந்த மீமாம்சான்றதுக்கு அர்த்தம் விசாரத்துக்கு பிறகு நல்ல மனனம் பண்றான் போட்டு. ஆச்சரியர் சொல்றாரு, ஒண்ணு கேனோபனிஷத்தை பண்ணு, இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மாண்டூக்கிய காரிக்காவை எடுத்துக்கோ. மாண்டூக்கிய காரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரகரணம் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வைத்தத்திய பிரகரணம்னு 2வது பிரகரணம். அதுக்கப்புறம் 4வது பிரகரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அலாத சாந்தி பிரகரணம்னு ஒன்று. இந்த 2 பிரகரணத்தை வச்சு நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறம் அத்வைத பிரகரணம்னு ஒன்று இருக்கு. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்த அப்படின்னா நல்ல முறையில் உனக்கு மனனம் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த மனநத்தை ஒன்று இந்த மந்திரம் போன கண்டத்தில் இருக்கிற ஒரே ஒரு லாஜிக் 3வது மந்திரம் இல்லை அப்படின்னா மாண்டூக்கியத்தில் நிறைய லாஜிக் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு மனநத்துக்கு. அதையும் அடாப்ட் பண்ணிக்கிட்டு நல்லா விசாரம் பண்ணுப்பா ஏகாந்தத்துல இருந்துன்னு சொல்லிடுறாரு. ஏகாந்தத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சிஷ்யன் என்ன பண்றான், நல்லா விசாரம் பண்றான். விசாரம் பண்ணி மீமாம்சா அனந்தர உக்தி மன்யே விதித்தம்னு சொல்லக்கூடிய அந்த சப்தம் விசாரணைக்கு பின்னாடி தெளிவானதுக்கு பின்னாடி சிஷ்யனோட வாக்கியம், அது சிஷ்யனால் சொல்லப்பட்டது.
இதுல என்ன ஆச்சாரிய சொல்றாரு, மனனம் பண்ணோன்னு வந்து சொல்லாமா? மனனத்திலேயே என்ன கிடைச்சிருந்து தெரியுங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நேத்தி 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 நேத்தின்னு எல்லாத்தையும் இது இல்லை இது இல்லை, இது திருஷ்யம் இது திருஷ்யம் இது திருஷ்யம் இது திருஷ்யம் அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்கப்படுவது நேர்த்தி பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா கடைசியில பார்க்க முடியாத யார் நிற்பா? வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும் நிற்கும். அதுக்கு பேர் அந்த லாஸ்ட் மனநத்தோட எண்டில் தான் கிடைச்சிடும். ஆனா தான் கிடைச்சா பத்துமா? தான்ல எஸ்டாப்ளிஷ் ஆகும். அப்ப தான் தானா நிக்கிறதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம்னு பேரு. இந்த நிதித்தியாசனத்தோட பரிபக்குவத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அனுபூதியானது உண்டாகுது. இதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அனுபூதியை முடிச்சுட்டு தான் சிஷ்யன் வந்து என்ன பண்ற, அனுபவம் கிருத்வா. பதபாஷ்யத்தை போன கிளாஸ்ல நான் படிச்சு காட்டியிருக்கேன். இந்த மந்திரத்தோட பதபாஷ்யத்துல என்ன இருக்குன்னு பாஷ்யத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியும். சிஷ்யன் ஏகாந்தத்துக்கு போனா, நல்ல ஆச்சாரியார் சொன்ன விஷயத்தெல்லாம் மனனம் பண்ணா, அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் பண்ணி அனுபவம் கிருத்வா அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார். அனுபவம் செய்து திரும்ப குருட்ட வந்து பாத்தீங்கன்னா மன்யே விதித்தம், என்னால் அறியப்பட்டது என்று நினைக்கின்றேன் அப்படின்னு சொல்றேன். அறிந்தேன்னு சொல்லல, பிரம்மம் அறியப்பட்டது என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஆச்சாரியர் என்ன பண்றார், அங்க வேற பாஷ்யம், இங்க ஒரு அருமையான விஷயத்த சொல்றார். அங்க சொல்லு விட்டு போனதை வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்ற என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரத்யயத்திரய சங்கதேகே. ரொம்ப ஹைலைட் பண்ணீங்க, பிரத்யயத்திரய சங்கதேகே அப்படின்னு ஒரு ஆச்சாரியர் சொல்றார். பிரத்யயத்திரயம் அப்படின்னா மூன்று அறிவுகளோட சங்கதி விஷயத்தை இங்க ஆச்சாரியார் ஒரே சப்தத்துல சொல்லியிருக்கு. இந்த மந்திரத்துல 3 விஷயம். பிரத்யம் அப்படின்னா அறிவுன்னு பேரு. 3 அறிவுகள் திரயம். பிரத்யேக திரையம்னா 3 அறிவு. என்னென்ன அறிவு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் மூலமா வரக்கூடிய அறிவு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 விதமா இங்க சொல்ற. ஆச்சாரியர் மூலமா அறியக்கூடிய அறிவு ஒண்ணு சிரவண ஞானம். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மனனத்து மூலமா யுக்தியோடு சேர்ந்து நிறைய லாஜிக்கை யூஸ் பண்ணி எந்த ஞானம் வருதோ அதுக்கு பேரு மனத்தோடு சேர்ந்த அறிவு. சிரவண ஞானம், யுக்தி சகித சிரவண ஞானம். யுக்தியோடு சேர்ந்த சிரவண ஞானம் வந்து மனனம்னு பேர். மனனம் பண்ணும்போது இன்னும் கிளாரிட்டி ஆயிடும். இப்ப என்கிட்ட இருக்கிற ஞானம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பரோட்ச ஞானம். இப்ப என்கிட்ட வந்து நல்லா திருடமா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, தீர்க்க காலம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 வருஷத்துக்கு மேல மன்னத்துல இருக்கேன். 2009 ஆரம்பிச்சது. இப்ப என்ன ஆயிடுச்சு, 2024. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 14, 15, 16 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மனனம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட வந்து பாத்தீங்கன்னா விடவே இல்லை, சாஸ்திரத்தை விடவே இல்லை. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா மனசுல சந்தேகம் இருக்கவே இருக்காது. சந்தேகம் எல்லாம் போச்சு. இப்ப நான் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, விட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு பேசாம போய் உட்காந்துருவேன். ஆரம்பிச்சாச்சு. இதை ஆரம்பிச்சது நல்லபடியா முடிக்கணுன்றதுக்காக இருந்துட்டு இருக்கு. இல்லை அப்படின்னா பேசாம எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு வெறும் தியானத்துல உட்கார்றதுதான். அப்போ சிரவணத்தோடு கூடி வந்து பாத்தீங்கன்னா மனன ஞானம். அதுக்கப்புறம் 3ஆவதா வரும்போது அனுபவ ஞானம். இதுக்கு என்ன பேருனா 3 ஞானம். சிரவணத்துல ஒரு ஞானம் கிடைக்குது, அதே யுக்தியோடு சேர்ந்து கிடைக்குது, அதுவே அனுபவத்தோடு சேர்ந்து கிடைக்குது. முதல்ல கேள்வி ஞானம், 2வது வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கோட சேர்ந்த ஞானம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனுபவ ஞானம். ஒரே ஞானம் தான் ஆட் ஆயிட்டே வருது, மெச்சூரிட்டி ஆயிட்டே வருது. முதல்ல கேட்கும்போது இன்ஃபர்மேஷனா இருக்கு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகல. 2வது கேட்கும்போது லாஜிக்கோட நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுபவமா புரிஞ்சுக்கிறது. ஆமா பிரம்மம் தான், நான் பிரம்மமா தான் இருக்கேன் அப்படின்னு அனுபவம் வருது. இதுக்கு பேர் பிரத்யேத்திரயம்னு பேர். ஆச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, இந்த பிரத்யேத்திரயம் என்னது, எங்க இருந்து எடுத்திருக்கீங்க சுவாமி இது அப்படின்னா, மைத்திரேயி பிராமணம், பிருகதாரண்யத்துல மைத்திரேயி பிராமணம் இருக்கு. அதுல சொல்லுது, ஆத்மாவாரே திரஷ்டவ்யா. 2வது அத்தியாயம் 4வது பிராமணம் 5வது மந்திரம் 2, 4, 5 பிருகதாரண்யம். ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா. ஏ மைத்திரேயி, அடி மைத்திரேயி, ஆத்மா ஒன்றே தரிசிக்கத்தக்கது, சாட்சாத்காரம் பண்ணணும். ஸ்ரோத்தவ்யோ, என்ன எப்படி பண்றது, ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிதவ்யா.
சிரவணம் பண்ணணும், ஆத்மாவை பத்தி மனனம் பண்ணணும் யுக்தியோடு. அதுக்கப்புறம் நிதித்தியாசனம், ஆத்ம தியானம் பண்ணணும். அது மூலமா உனக்கு ஆத்மா பார்க்கப்பட்டதாக, தரிசிக்கப்பட்டதாக ஆகும் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து சொல்றார், ஆத்மனோவா அரே தர்ஷனேன. ஆத்மாவை தரிசனம் பண்றதுனால எப்படி தரிசனம் பண்றதுக்கு என்ன சாதனம்? ஸ்ரவணேன மத்தியா விஜானேன. ஸ்ரவணம் பண்ணணும், நல்லா மனனம் பண்ணணும், விஜானேன அனுபூதி பண்ணணும். அதனால என்னாச்சு? தரிசனம் கிடைச்சிடும், ஆத்ம தரிசனம் கிடைக்கும். இதம் சர்வம் விதித்தம், இது எல்லாம் அறியப்பட்டதாகும். அறியப்பட்டதுன்னு அர்த்தம் சர்வம் பிரம்மமயம், நான் தான் எல்லாமா இருக்கேன் அப்படின்னு ஒரு அனுபவ ஞானம் உண்டாகிவிடும். அது வரைக்கும் போகணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் வந்து இதே விஷயம் அசகிருத் ஆவருத்தி சப்தா அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அசகிருத் ஆவருத்தி அப்படின்னு வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல ஒரு முக்கியமான அதிகரணம், பக்கத்துல யாராவது ரெஃபரன்ஸ் எழுதிக்கிட்டா எழுதிங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது சொல்லுது, ஆவருத்திர் அசகிருத் உபதேசாத், 4வது அத்தியாயம் 4:1:1 4:1:1 சூத்திரம், பிரம்மசூத்திரத்துல 4:1:1. அதுல வந்து இப்ப நான் பிரகதாரண்யத்துல என்ன மைத்திரை பிராமணத்துல ஸ்லோகம் சொல்லணும், அந்த மந்திரத்தை தான் அங்கேயும் கோட் பண்ணு. 4:1:1 ஆவருத்தீர் அசகிருத் உபதேசாத். அசகிருத் அப்படி ஆவருத்தினா திரும்ப திரும்ப பண்றதுக்கு பேர் ஆவருத்தின்னு பேர். திரும்ப திரும்ப நான் சொல்றதெல்லாம் ஆவருத்தி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், நீங்க பண்றீங்களோ இல்லையோ நான் ஆவருத்தி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அந்த பலம் இப்ப கிடைச்சிருக்காது சிரவணத்தினால. அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 ரிப்பீட்டேஷன். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு வாட்டி சொன்னா கேட்கும், ஒருத்தருக்கு 2 வாட்டி சொன்னா கேட்கும். ஏக கிராகி, த்விகிராகி, திரிகிராகி, சதுர்த்த கிராகி அப்படின்னு வரிசையா வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கு. முதல்ல ஒரு வாட்டி சொன்னா சில பேருக்கு புரிஞ்சிடும், 2வது வாட்டி ரிப்பீட் பண்ணும் போது இன்னொருத்தருக்கு புரியும், 3வது வாட்டி சொல்லும் போது இன்னொருத்தருக்கு புரியும், 4வது வாட்டி சொல்லும் போது இன்னொருத்தருக்கு புரியும், 5வது முறை சொல்லும் போது புரியும். இது மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா வித்தியா. அதனால ஆவருத்தியை வந்து திரும்ப திரும்ப சொல்றது, திரும்ப திரும்ப சொல்றது. அப்படி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் காலத்துல இந்த டேபிள்ஸ் படிப்பாங்க, வாய்ப்பாடு படிக்கிறதுன்னு ஸ்கூல்ல எல்லாம். டீச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, மேக்ஸ் டீச்சர் வந்து சொல்லு வாய்ப்பாடு சொல்லு அப்படின்னு. நம்ம படிச்சிருப்போம், எல்லாம் மறந்து போற மாதிரி இருக்கும். ஏன்னா படிச்சுட்டு வந்தோம் டீச்சர்கிட்ட வந்தோடனே உதற ஆரம்பிச்சிடும், ஐயோ அப்படின்னு. இல்லைன்னா அந்த குச்சியை வச்சு பெரம்ப வச்சு டும் அடிப்பாங்களே அப்படின்னு பின்னாடி போய் உட்காந்துப்போம், முன்னாடி இருக்கவெல்லாம் சொல்லி முடிக்கட்டும் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8 8 2 8 16 3 8 24 அப்படின்னு சொல்லும் போது நம்ம படிச்சதெல்லாம் மெமரி பண்ணிக்கலாம். ஒரு 10 பேர்கிட்ட வரும்போது என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, 10 பேர் சொல்லும் போது நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு செட்டில் ஆயிடும், ஈஸியா சொல்றதுக்கு வசதியா இருக்கும். பின்னாடி போய் உட்காந்துப்போம் சொல்றதா இருந்தா. இதுக்கு பேர் என்னது? ஆவருத்தி அப்படின்னு பேர். ஆவருத்தி அசகிருத்து உபதேசா. அசகிருத்து உபதேசம்னா என்ன அர்த்தம்? சகிருத்துனா ஒரே முறை, அசகிருத்துனா என்ன அர்த்தம்? அநேக முறைகள். உபதேசாத் அப்படின்னா உபதேசம் செய்யப்பட்டிருப்பதால் இந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 ரிஷிமார்கள் எல்லாம் விதவிதமான மந்திரங்கள் மூலமா நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. கீதாச்சாரியர் நிறைய முறை சொல்லியிருக்காரு, சங்கரர் திரும்ப திரும்ப சொல்றாரு. இப்ப நானும் வந்து பாத்தீங்கன்னா அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசகிருத்தாவிருத்தி. என்னது பேரு? அசகிருத்தாவிருத்தி. நிறைய முறை திரும்ப ஆவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறது, பல முறைகள் பண்றது அப்படின்னு சூத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல இந்த எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கு. எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, தரிசன பரியவசானத்வாத் ஏஷா. அங்க சங்கர பாஷ்யம் எழுதுறாரு, எப்படின்னா தரிசனம் கிடைக்கிற வரைக்கும், ஆத்ம தரிசனம் கிடைக்கிற வரைக்கும். எப்ப கிடைக்கும்? தரிசனம் கிடைக்குமா? தரிசனம்னா என்ன சொல்லியிருக்கேன், நான் ஆப்ஜெக்ட் பண்ணணும்னா அது பிரம்மம் இல்லை. அப்போ ஆப்ஜெக்டே வராம என்ன பண்ணணும்? தான் தானா நிக்கிறதுக்கு பேர் தான் ஆத்ம தரிசனம் அப்படின்னு பேர். தான் தானா நிக்கிறது, தன்னையே எல்லாத்திலையும் பார்க்கறது, தனக்கு கண்ணியமா வேற ஒன்னையுமே பார்க்காம இருக்கிறது. சர்வம் பிரம்மயம் பிரம்மமயம் ஜெகத்தா உங்களுக்கு எப்ப கிடைக்குதோ, தான் தானா நிக்கிறதுக்கு பேரு அனுபூத்தின்னு பேரு. ததா திரஷ்டுகு சுரூபே அவஸ்தான். அந்த தான் தான்ல நிக்கிறதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அனுபூத்தின்னு பேரு, தரிசனம்னு பேரு. அது சித்திக்கிற வரைக்கும் சிரவணத்தை பண்ணணும், மனனத்தை பண்ணணும், அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்தை பண்ணணும். என்ன காரணத்தை கொண்டோம் நடுவுல கேப் விட்டுறவே கூடாது. அதனாலதான் ஆச்சாரியார் பாஷ்யம் பண்ணும்போது சொல்றாரு, தரிசன பரியவசானம். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா மனனத்தை எங்கேயுமே சிரவணம் முடிஞ்சு போச்சு, சிரவணத்தை நல்லா பண்ணேன் என்னோட குருநாதர்கிட்ட இருந்து.
நல்லா சேவை பண்ணி பக்கத்திலேயே இருந்து நல்லா சேவனம் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து ஆச்சாரியர்கிட்ட நல்லா விசாரம் பண்ணியிருக்கேன். அதை வச்சுக்கிட்டு நல்லா ஒரு 16 வருஷம் இப்போ வந்து என்ன ஆயிருக்கு, நல்லா மனனம் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப மனனத்தையும் மிச்சம் இல்லாம பண்ணிட்டு இப்ப நிதித்தியாசனத்துக்கு போனா இப்ப எப்படி மனனத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப டீட்டெயில்டா பண்ணிட்டு இருக்கணும், இதே மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணாம நிதித்தியாசனத்திலையும் நான் என்ன பண்ணணும், போகணும். அதுக்கு ஒரு அனுகிரகம் வேணும். அப்ப அனுபூதி அடைகிற வரைக்கும் ரமண பகவான் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடைந்தால் மகாதேவி, அடையாவிட்டால் மரணதேவி. அவ்வளவுதான் பிக்ஸ் பண்ணிக்கிறது. அனுபூதி பரியந்தம் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 தான் பிரத்யய திரயம் அப்படின்னு பேர். ஆச்சரியர் பாஷ்யத்துல என்ன வர்றாரு பாருங்க, பிரத்யேத்திரை சங்கதேகே. சங்கதி அப்படின்னா இந்த சப்தம் வந்து பாத்தீங்கன்னா 3 ஞானங்களுக்கும் விஷயமா இருக்கு. என்ன விஷயம் ஆச்சரியர் சொல்றார், சம்யக் வஸ்து நிச்சயாய விச்சலிதக சிஷ்யா. நல்ல அந்த வஸ்து பிரம்மத்தை பத்தி நல்ல சந்தேகம் இல்லாம நல்லா நிச்சயமா அவனுக்கு ஆகணும்ன்றதுக்காக ஆச்சாரியார் என்ன பண்ணிட்டார், அசைச்சு விட்டார். நல்லா அசைச்சுட்டார். நீ அறிஞ்சது அல்பம் பாட்டார். இன்னும் ஒரு கேவலமா இருக்கும்னு ஆச்சாரிய சுவாமி சொல்லிட்டார், நீ அறிஞ்சது அல்பம் போ அப்படின்ட்டாரு. இன்னும் ஒரு வெக்கமாயிரும், சே நான் இது வரைக்கும் இவ்வளவு அகங்காரத்தோட இருந்தேன், என்னோட ஞானம் பெருசு அப்படின்னு. ஆச்சரியர் ஒரு சப்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நீ அல்பம்ட்டாரு அப்படின்னு இவன் என்ன பண்றான் அப்படின்னா சிஷ்ய ஆச்சாரியன. அப்படி ஆச்சாரியர்னால சொல்லப்பட்ட அந்த சிஷ்யன் மீமாம்சியமேவதே இதி ச உக்தா. ஆச்சாரியர் என்ன சொல்லிட்டாரு, நீ இன்னும் அறிய வேண்டியது இருக்கு, விசாரம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்ல கேட்ட சிஷ்யன் ஏகாந்தே. முக்கியமா வச்சு இதுல 18வது சாப்டர்ல நிதித்தியாசனத்துக்கு சொல்லும் போது விவிக்த சேவி லகுவாசி யதவா காயமானசக நித்தியம் தியான யோக பரோ நித்தியம் வைராக்கியம் சமுபாசிரிதக அப்படின்னு 50வது ஸ்லோகமா 51, 18, 50, 51 வரும். விவிக்த சேவி ஏகாந்தத்துக்கு போறது. ஏகாந்தத்துக்கு போய் அதான் இங்க ஆச்சரிய சொல்றார், ஏகாந்தே தனியா போய் இருந்துக்கிறது, யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கிறது. ஏகாந்தம்னு என்ன அர்த்தம், லௌகிகமான ஆட்கள் யாரும் உங்களை தொடர்பு கொள்ளாம இருக்கிறது. இப்ப என்ன இருக்கேன், இப்ப வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்டையும் தொடர்பே இல்லை. நான் வந்து ரொம்ப ஐசோலேட் ஆன மாதிரி தான் இருக்கும். நானும் நாத பிரம்மம்லாம் இருக்கும், யாருடைய விவகாரமே இல்லை. ஏதாவது விவகாரம் இருந்தால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விவகாரம், அது கூட முகம் பார்க்க மாட்டோம், ஸ்டோரி கேட்க மாட்டோம், எதுவும் என்ன வேணும் சொல்லுவோம். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரை ஃபேஸ் பண்ணும்போது ஏதாவது சாமி இப்படி ஆகி போச்சு, அந்த ஸ்டோரிலாம் எதுவும் வேணாம், உங்களுக்கு என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு. ஏன்னா ஸ்டோரி கேட்டால் என்ன ஆகிடும், சிந்தனை அதை அவங்கள குறித்து யோசிக்க ஆரம்பிச்சு. அப்போ யார்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டோரியும் கேட்கறது, எதுவும் கேட்காம என்னால உங்களுக்கு என்ன பண்ண முடியும், நான் ஒரு உதவி பண்ணணும். நீங்க விராட் பாவத்தில் இருக்கீங்க, இந்த மொத்தமும் விராட்டு, அதுல ஒரு ஜீவராசி இன்னொரு ஜீவராசி இருக்கு. அதனால என்ன பண்றது, மற்றவங்களுக்கு எதுவும் கேட்காம என்னால முடிஞ்சதை பண்றேன். வேற எந்த உறவுகளும் இல்லாம ஐசோலேட்டா இருக்கிறது. அப்பதான் என்ன பண்ண முடியும்னா நம்ம காரியத்துல தொடர்ந்து ஈடுபட முடியும். மனநம் ரொம்ப தீவிரமா போகும். அப்ப ஏகாந்தத்துல இருந்துகிட்டு மனஞ்சா எங்கேயாவது தனியா போயிடலாம். சமாஹிதோ பூத்வா, ரொம்ப அருமையான வார்த்தை. சமாஹிதம்ன்றதுக்கு அர்த்தம் வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சமாதானம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணப்படும், சமாஹித சித்தம்னு யூஸ் பண்ணப்படும். 2 சப்தம் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல. யோகத்துல சமாதின்னு அதுக்கு பேரு. யோகத்துல சமாதி சப்தம் யூஸ் பண்ணப்படும். ஆச்சாரியர் சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா சமாதி சப்தத்தை அதிகம் பயன்படுத்தல. ஏன் பயன்படுத்தல அப்படின்னா புத்த மதத்திலையும் இந்த சப்தம் சமாதின்ற சப்தம் ரொம்ப முக்கியமா அந்த அவர் இருந்த காலத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப டிஃப்ரெண்ட் தெரியணும்ன்றதுக்காக சங்கரர் புத்தாக்கு பின்னாடி வந்தார். ஒரு டிஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 150 இருந்து 300 வருஷம் காலம் கேப் இருக்கு. அந்த காலத்துல வந்து சங்கரர் இருக்கிற காலத்துல வந்து புத்த மதம் வந்து ரொம்ப பிரச்சலித்தமா இருந்துச்சு. அவங்க எல்லாருமே தியானம் பண்றதுலயே இருந்தாங்க. அவங்களோட தியானம் நம்ம சொல்ற பிரகிருதி லயம் சொல்லக்கூடிய சூனியத்துல போய் முடியறது. நம்ம பிரகிருதி லயம்னு சூனியத்தோட முடிச்சிடுறாங்க அவங்க. நம்ம அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரம் பிரம்ம தத்துவத்தை சொல்றோம். அப்ப யாராவது சூனிய தியானத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக சமாதின்ற சப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சங்கரர் ரொம்ப கண்ட்ரோலா யூஸ் பண்ற. சமாஹிதம் சமாஹித சித்தம்னு யூஸ் பண்ணுவார். இந்த மந்திரம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிருகதாரண்யத்துல 4:4:23 4:4:23 அந்த சமாஹிதோ பூத்வா இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா 4:4:23 அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 4:4:23 வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான மந்திரம்.
நல்லா குருநாதர்கிட்ட மூலமா பாடம் கேட்டுட்டு, குருநாதர்கிட்ட இப்ப என்ன பாடம் கேட்குறீங்க, பாடெல்லாம் கேட்டதுக்கு பிறகு தஸ்மாத் ஏவம் வித், இந்த ஆத்மா இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது அப்படின்னு குருநாதர்கிட்ட பலவிதமான சப்தங்களை எல்லாத்தையும் நல்லா ஆத்மாவை பத்தி கேட்டுட்டு என்ன பண்ணணும், அனுபூதி ஆகலையே என்ன பண்ணணும், சாந்தோ தாந்த உபரதிதிக்ஷு சமாஹிதோ பூத்வா மந்திரம். இந்த மந்திரத்தோட சப்தத்தை தான் சங்கரர் அங்க அப்படியே சொல்ற. சாந்தனா சமத்தை அபியாசம் பண்ணிக்கிட்டு சமம், அதுக்கப்புறம் தாந்தனா தமத்தை அபியாசம் பண்றது. சித்தப்படிக்க லட்சணத்துக்கு இப்போ பாடம் போயிட்டு இருக்குல்ல, டெய்லி பாடம் அதுதான் போயிட்டு இருக்கு. சமம் தமம் இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப சாந்தனா இருந்துகிட்டு சமத்தோட இருந்து தாந்தனா தமக்க அபியாசம் பண்ணிக்கிட்டு உபரதக எல்லா கர்மங்களையும் ஷட் டவுன் பண்ணிட்டு ஒரே லட்சியம் அனுபூதி சமாதி மட்டும்தான். அதை மனசுல வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு திதிக்ஷு, திதிக்ஷுன்னு என்ன அர்த்தம், எல்லாத்தையும் சுகம் துக்கம் எல்லாம் சம்பவிக்கும், மானம் அபமானம் வரும், லாபம் நஷ்டம் வரும், எல்லாம் வரும், பசி தாகம் வரும், வெப்பம் குளிர் வரும், எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு திதிக்ஷுவா இருந்துகிட்டு திதிக்ஷாவோட இருந்துகிட்டு பொறுமையா இருந்துகிட்டு சமாஹிதோ பூத்வா நல்ல மனசை பாத்தீங்கன்னா சமாதியில வச்சு முதல்ல 70% சவிகல்ப சமாதி ஆரம்பிச்சிடும் ஏகாகிரத்துல. மெதுவா மெதுவா 70 75 80 85 90 95 98 வந்தோன்னு என்ன கிடைக்கும், பரம் பிரசங்கியானம்ன்ற சமாதி கிடைச்சிடும். அந்த பரம் பிரசங்கியானத்துல என்ன கிடைக்கும், நான் வேற இந்த சித்தம் வேற அப்படின்னு நீங்க அந்நியதாக்கியாத்தின்னு சொல்ற விவேகம் வந்துடும். அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா நிருத்த பூமின்னு சொல்லக்கூடிய நிர்விகல்ப சமாதி கிடைச்சிடும். தான் 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 யோகத்துல இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல நிர்விகல்ப சமாதி. அதே பாத்தீங்கன்னா இந்த இதுல வேதாந்தத்துல அகம் பிரம்மாஸ்மி நேத்தி எல்லாத்தையும் பண்ணிடுறோம். நேத்தி பண்ணதுக்கு பிறகு மிச்சம் நான் மாத்திரம் இருக்கேன், சர்வம் பிரம்மமயம் ஜெகத்து, நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்ற கான்சியஸ்னஸ்ல காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ல பாத்தீங்கன்னா சமாதி சம்பவிக்கும் வேதாந்திகளுக்கு. சமாஹிதோ பூத்வா ஆத்மனி ஏவ ஆத்மானம் பஷ்யதி, தன்னிடத்திலேயே தன்னை பார்க்கிறான், தன்னிடத்திலேயே தன்னை பார்க்கிறான், சர்வத்தையும் தானாக பார்க்கிறான். கீதால பாத்தீங்கன்னா அருமையான ஸ்லோகங்க 6வது அத்தியாயத்துல அந்த தியானத்தோட விஷயத்துல அருமையா சொல்லப்பட்டிருக்கு. 29 சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷினஹ. தர்ஷனஹ சமதர்ஷன, எல்லாத்திலையும் தன்னையே பார்க்கிறான், தன்னை எல்லாத்தையும் தன்னிடத்தில் பார்க்கிறான், எல்லாத்திலையும் தன்னிடத்துல எல்லாத்தையும். அப்ப ஏக்கமே அத்விதீய தத்துவமா அவனுக்கு அனுபூதி உண்டாகுது, தன்னிடத்திலேயே எல்லாத்தையும் பார்க்கிறார். சர்வம் ஆத்மானம் பஷ்யதி மந்திரம் சொல்லி. அப்ப 4:4:23 பிருகதாரண்யத்துல என்ன சொல்லிருக்கோம் அதான் இங்க ஆச்சாரியார் சொல்ற. அப்ப சமாஹிதோ பூத்வா விசாரிய, நான் மனனத்தையே 2 விதம் சொல்லியிருக்கேன், ஸ்தூல மனனம் ஸ்தூல சிரவணம் சூக்ஷ்ம சிரவணம். முதல் முறை கேட்டீங்கன்னா என்னது பாட்டம் எல்லாம் சம்ஸ்கார பாட்டம்னு முதல்ல தான் காலையில சொன்ன பாடத்துல முதல்ல கேட்கும்போது சம்ஸ்கார பாட்டம். 2வது ஒரு வாட்டி சிரவணம் நடக்குது அப்படின்னா அது சூக்ஷ்ம மனனமா ஆயிடும், சூக்ஷ்ம சிரவணமா ஆயிடும். ஸ்தூல சிரவணம் முதல் முறை கேட்கும்போது ஸ்தூல சிரவணம், 2வது முறை பாடம் கேட்டீங்க அப்படின்னா அது சூக்ஷ்ம சிரவணம். அதே மாதிரி மனனம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா கம்பேர் ஸ்டடிஸ் நிறைய புக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இப்ப நான் பண்றேன். எதை எடுத்தாலும் உங்களுக்கு பிருகதாரண்யத்துல இது இருக்கு, பிரம்மசூத்திரத்துல இது இருக்கு, அப்ப நான் கம்பேர் பண்ணி சொல்றேன் பாத்தீங்களா. இதே மாதிரி நீங்க மனனம் பண்ணும்போது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பண்ணும்போது அதுக்கு பேரு ஸ்தூல மனனம்னு பேரு. இதுக்கப்புறம் சூக்ஷ்ம மனனம் எது அப்படின்னா ஏகாந்தத்துல உட்கார்ந்து கண்ணு மூடி உட்கார்றது, அதுல எங்கேயுமே புஸ்தகம் வராது, என்ன லாஜிக் மட்டும் எடுத்துப்பேன். திஷ்யத்வாத் இந்த ஒரு மந்திரம் போதும், 3வது மந்திரம் போதும். அந்த மந்திரத்தை மனசுல வச்சுக்கிட்டு எங்கேயாவது நதிக்கரையிலையோ இல்ல எங்கேயாவது காட்டிலேயோ எங்கேயாவது மலை குகையிலையோ எங்கேயாவது இருந்துட்டு பேசாம ஒரு கோயில் மண்டபத்துல இருந்துட்டு ஒருவேளை பிக்ஷை எங்கேயாவது கிடைச்சதுன்னா சாப்பிட்டு என்ன பண்றது, உட்கார்ந்துக்கிட்டு நல்ல ஒரு தூண்ல சாஞ்சி உட்கார்ந்துக்கிட்டு பேசாம பாத்தீங்கன்னா எதெல்லாம் தோணுதோ, அறியப்பட்டதற்கு வேறானது பிரம்மம், அறியப்படாததற்கு மேலானது பிரம்மம் அப்படின்னு எதெல்லாம் அறியறனோ அதெல்லாத்தையும் நேத்தி பண்றது. அதுக்கு பேர் மனசுக்குள்ள கிரந்தங்கள் இல்லாம இருக்கிறது. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, தியானம் பண்றாரு சுவாமின்னு சொல்லுவாங்க, தியானம் தான், ஆனா உள்ள என்ன நடந்துட்டு இருக்கோம், நேத்தி ப்ராசஸ் மனனம் நடந்துட்டு இருக்கோம்.
அதுக்கு பேர் சூக்ஷ்ம மனநம்னு பேர். இதோட எண்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, சமாஹிதோ பூத்வா, நல்ல சமாஹித சித்தத்துல இருந்துகிட்டு நல்லா வந்து விசாரணை பண்ணி யதாவுக்தம் சுபரிநிச்சிதகசன், எப்படி குருநாதர் மூலமா ஆச்சாரியர் மூலமா வேதத்தில் இருக்கிறது சொல்லப்பட்டதோ அதுல நல்லா சுபரிநிச்சிதக, நன்றாக முற்றிலும் சந்தேகம் நீங்கியவனா. எப்போ சந்தேகம் நீங்கினா ஆகும்? எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு தான் மட்டும் நிற்கும் போதா அது என்ன ஆயிடும்? தானா ஒண்ணு கிடைச்சிருச்சு அப்படின்னா சந்தேகம் நிவர்த்தி ஆயிடும். ஆமா, நான் தான் பிரம்மம், எனக்கு அந்நியமா இந்த உலகத்துல ஒண்ணும் பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பொய்ன்றது அனுபவத்தை தெரிஞ்சிடும், நிச்சயமாயிடும். சாஸ்திரம் சொல்றது எல்லாம் அனுபவமா நிச்சயமாயிடும். ஆனதுக்கு பிறகு அவ்வாறு இருந்து கொண்டு ஆகம ஆச்சாரிய ஆத்மானுபவ, எத்தனை வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க, திரும்ப திரும்ப. புரிஞ்சா போதும்ன்றதெல்லாம் இல்லைங்க, எங்கேயுமே இல்லை. புரிஞ்சா போதும்ன்ற வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே நானும் தேடி பார்த்துட்டே இருக்கேன் 25 வருஷமா. எங்கேயாவது புரிஞ்சா போதும்னு ஒரு சப்தமாவது எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கிடைக்கவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்க? ஆச்சாரிய சொல்றாரு ஆகம ஆச்சாரிய ஆத்மானுபவ. இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஒண்ணு உங்களுக்கு என்ன சொன்ன, பிரத்யே திரயத்துக்கு சிரவண ஞானம், மனன ஞானம், நிருத்தியாசன ஞானம் நான் சொன்ன அனுபவ ஞானம்னு. இங்க ஆச்சாரியர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா ஆகமத்து மூலமா சொல்லப்படுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவு, அத ஆச்சாரியர் மூலமா கேட்கும் போது அது 2வது அறிவு, அதுக்கப்புறம் அது என்னுடைய அனுபவத்துக்கு வரும்போது 3வது அறிவு. இதுக்கு பேர் தான் பிரத்யேய திரயம்னு பேரு. ஆச்சாரியார், அதுக்கப்புறம் சாஸ்திரம் சொல்றது, அதுக்கப்புறம் அனுபவத்துல வருது. இந்த 3ம் ஒரு விஷயத்துல சம்பவிச்சுது அப்படின்னா, சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் ஒண்ணுல சம்பவிக்கணும் அப்படின்னு ஆவர்த்தி அதிகரணம் சொல்லுது. 3 ஒரு இடத்துல ஒரு பின் பாயிண்ட்ல வந்துச்சுன்னா சிரவணமே மனனம் ஆயிடும், மனனமே நிதித்தியாசனமாகும், நிதித்தியாசனமே அனுபவமா ஆகும் போது பூர்ணமாயிடுது ஞானம். அதே மாதிரி ஆச்சாரியார் சொன்னது, ஆகமத்துல சொன்னது, அதே மாதிரி என்னுடைய அனுபவம், இந்த 3 ஒன்னாகும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரத்யேய திரயஸ்ய, இதுதான் பிரத்யேய திரயம்னு பேரு. 3 அறிவுகள். இந்த 3ம் ஏக்க விஷயத்வேன சங்கத்தியர்த்தம். ஏக்க விஷயம்னு அர்த்தம், ஒரு பின் பாயிண்ட்ல வந்து 3ம் வேறுபாடு இல்லாம போகணும். எதை கேட்டனோ அதுதான் மனனத்துல நிச்சயமாகுது, எதை மனனத்துல நிச்சயம் பண்ணதோ அதுதான் என்னுடைய அனுபவம் ஆகுது. அப்படி ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றாயிடுச்சு. சிரவண மனன ஞானங்கள் 3ம் ஒரே விஷயத்துல சங்கத்தியர்த்தக ஒன்று கூடி இருக்கின்றன என்ற அர்த்தம். அதுக்கப்புறம் ஏவம் ஹி சுபரிநிஷ்டிதா, இந்த விதமா தான்லயே எஸ்டாப்ளிஷ் ஆனவன், இந்த விதமா நன்றாக சுபரிநிஷ்டிதா வித்யா சஃபலாஸ்யாத். ரொம்ப அற்புதம். சங்கரர் வந்து பாக்கியத்தை பிள்ளை, ஐயோ என்ன பண்றது அந்த ஆளுக்குன்னு தெரியல. என்ன பூஜை பண்ணாலும் ஆகுமா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆராதனை பண்றது சங்கரருக்கு. ஏவம் ஹி சுபரிநிஷ்டிதா, இந்த விதமாக நன்றாக முழுமையாக நிஷ்டய பிராப்தி பண்ண வித்யா தான். அப்ப வித்யா என்னது? ஆச்சாரியர் மூலம் வரும்போது நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, யாராவது முண்டக்க உபனிஷத் படிச்சிருந்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், குருநாதர் கிட்ட இருந்து சிரவணம் பண்ற காலத்துல அதுக்கு என்ன பேரு? பிரம்ம வித்யா. இப்ப நீங்க பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, சிரவண காலத்துல அதுக்கு பேர் என்ன பேரு? பிரம்ம வித்யா. மனனமானதுக்கு பிறகு அது பிரம்ம ஞானம். அதுவே வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் ஆகும் போது பிரம்ம வேத பிரம்மைவ பவதி, பிரம்மமே ஆகின்றான் அனுபவத்துல. பிரம்மம் வேற அவன் வேறன்னு இல்லாம போயிடும். அப்ப பிரம்ம வித்யா பிரம்ம ஞானம் ஆகுது, அதுக்கப்புறம் பிரம்மமாவே ஆயிடுறது. இந்த 3. அப்போ இந்த வித்யா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சஃபலாசியாத், சஃபலானா பிரயோஜனத்தை உடையதாக ஆகின்றது, பூரணமாயிடுது. அதனால வந்து ந அனிஷ்சிதா இது நியாயக. அனிஷ்சித்தம்னா நிச்சயம் இல்லாத ஞானம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவாது. புரிஞ்சா போதும், ஒன்னுத்துக்கும் கத்திரிக்காய் காலத்துல வாங்க முடியாது சார். அதுக்கப்புறம் எங்க மோட்சத்தை அடையிறது, ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிடும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்ம வித்யால எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. முதல்ல சந்தேகம் இல்லாம வித்யா நல்லபடியா பிராப்தி ஆகணும். அதுக்கப்புறம் நல்லா மனனம் பண்ணி நான்ல வந்து நிக்கணும். அதுக்கப்புறம் நான்லயே தொடர்ந்து நின்று அகண்ட போதம் சொல்லக்கூடிய பிரம்மானுபூத்தியை அடையணும். இந்த விதமா தான் பண்ணணும். முடிய நிச்சயம் இல்லாத ஞானம் என்ன பண்ணாது? பலன் கொடுக்காது. இது நியாயக பிரதர்சித்தோ பவதி. இந்த விதமான நியாயத்தை வந்து பாத்தீங்கன்னா காட்டப்பட்டதாக கொள்ள வேண்டும். மன்யே விதித்தமிதி,
சிஷ்யன் சொல்றான், அறியப்பட்டது என்னால் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன ஆகுதுன்னு கேட்டா, பரிநிஷ்டித நிச்சித விஞ்ஞான பரிஜா பிரதிஜா கேத்து உத்தே. அந்த அந்த அவன் சொன்ன வாக்கியத்துல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மண்யே விதித்தம். இது மண்யே விதித்தம்ன்ற வார்த்தை எதை சொல்லுது? பரிநிஷ்டித நிச்சித. அவன் நல்லா அதுல எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டான். நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்றதுல, நான் திரஷ்டாவா பிரம்மமா இருக்கன்றதுல அவனுக்கு ஒரு டவுட்டும் இல்லை. அவன்கிட்ட இருக்கக்கூடியது நிச்சிதமான பிரம்ம ஜானம் இருந்துச்சு அப்படின்னு பிரதிஜா கேத்து உத்தே. அந்த பிரதிஜா பண்றான். அறியப்பட்டது அப்படின்ற வார்த்தை அவனுடைய பிரதிஜையா இருக்கு. நான் என்னால் அறியப்பட்டது, நிச்சயமா அறியப்பட்டது அப்படின்னு அவன் சொல்றதுல இருந்து அதுக்கு நம்ம அனுமானிச்சு கொள்ளலாம் அப்படின்னு இது முடியும். இது வரும். அப்ப அதனால பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் முடிஞ்சு அடுத்த மந்திரத்தை நாளைக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நமஸ்காரம் ஜி, நமஸ்காரம். ஆமா ஆமா, தமம் தான் திரும்பவும் நாளைக்கும் வரப்போகுதுல. தமம்னா வேற எதுவும் இல்லை, பாகிய இந்திரிய நிகிரகம். பாகிய இந்திரிய நிகிரகம், வெளியில போற இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றது. அதேதான். ஜிதேந்திரியனா ஜெயிச்சிட்டீங்கன்னா ஜிதேந்திரியன் ஆயிடுவீங்க. ஜெயிக்கல அப்படின்னா தமம் முடிஞ்சா ஜிதேந்திரியன். சமாதி உண்டாகும். 6க்கு அப்புறம் வர்றது 95% பாத்தீங்கன்னா சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம். 70% சத்துவகுணம் சவிதர்க்கம், 75% சத்துவகுணம் நிர்விதர்க்கம், 80% சத்துவகுணம் சவிச்சாரம், 85% சத்துவகுணம் நிர்விச்சாரம், 90% சத்துவகுணம் சானந்தம், அதுக்கப்புறம் 95% சத்துவகுணம் சாஸ்மிதா. இந்த சாஸ்மிதால வந்தோடனே உங்களுக்கு பிராணன்ல நிக்கிற தன்மை வந்துடும். அந்த பிராணன்ல நிக்கிறதே இன்னும் கொஞ்சம் கண்டினியூ ஆகும்போது அதான் ஜீவன் பேரு, ஜீவ பிராணதாரணை. அந்த பிராணன்ல நின்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 3% இன்னும் சத்துவகுணம் இன்க்ரீஸ் ஆகும். இன்னைக்கு காலையில கூட நான் படிக்கும் போதே படிச்சு காட்டினேன். லேச ரஜோலேஷ மலாபேதம். கொஞ்சோண்டு மிச்சம் இருக்கிற 95% நிற்கும் போது கொஞ்சம் மலம் இருக்கும், ரஜோ மலம் இருக்கும், கொஞ்சம் ரஜோகுணம். அதுவும் 98% வரும்போது மலம் ரஜோ மலம் சஞ்சலம் நீங்கிறோம். சஞ்சலம் நீங்கினதுக்கு பிறகு 98% சத்துவகுணம் இருக்கும்போது அந்த ஸ்டேஜுக்கு பேரு பரம் பிரசங்கியானம்னு பேர். அந்த இடத்துல சொரூப பிரதிஷ்டம். அவன் இவனா நின்றுவான். இவன் நின்னாலும் கூட என்ன இருக்குன்னா, இவனுக்கு அந்நியமா சித்தம்னு ஒண்ணு ஆப்ஜெக்ட்ல இருக்கும். ஆப்ஜெக்ட் இருக்கு, சித்தம் இருக்கு, துவைத்தம் இருக்கு. அந்த துவைத்தம் இருக்கிற வரைக்கும் பூரணம் இல்லை. அந்த நிலையில பாத்தீங்கன்னா மெதுவா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இது வேற நான் வேற அப்படின்னு ஒரு விவேகம் வரும். பரவிவேகம் அப்படின்னு பேர். பெரிய விவேகம் இருக்கிறது. அதனால்தான் பரம் பிரசங்கியானம்னு அதுக்கு பேர் சொல்றோம். அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சித்தத்தை நீங்க ஆப்ஜெக்ட் பண்ண முடியும். சித்தத்தையே ஆப்ஜெக்ட் பண்ணணும், மூலத்தையே ஆப்ஜெக்ட் பண்றது பெரிய பாக்கியம் அது. அந்த நிலையில இருக்கும்போது மனசு என்ன ஆகுனா, திடீர்னு ஷட் டவுன் ஆக ஆரம்பிக்கும். அந்த விவேகம் பண்றோம்ல, அதுவும் ஒரு அறிவு, விவேக அறிவு கியாத்தி. அதுக்கு பேர் விவேக கியாத்தி இருக்கு. அது பாத்தீங்கன்னா புதுசா வண்டி ஓட்டுற மாதிரி. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, புதுசா ஒண்ணு கிடைச்சா ஒரு ஆனந்தமா இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போர் அடிச்சு. அதே மாதிரி அவன் என்ன பண்ணுவான, சித்தத்தை நான் வேற இது வேறன்னு பார்த்து கொஞ்ச நாள்ல போர் அடிச்சிடும். அதுலயும் சித்தம் வைராகியத்தை அடையும். அந்த ஆப்ஜெக்ட் பண்றதும் வைராகியம் அடைஞ்சோன்னே மெதுவா பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் அறிவு, ஒருத்தனோட ஞானத்துல கடைசி அறிவு அந்த அந்நியதா கியாத்தின்னு சொல்லக்கூடிய அறிவு தான் விவேக அறிவு. அதுவும் என்ன ஆயிடும், நின்று போயிடும், ஷட் டவுன் ஆகும்போது இவன் என்ன பண்ணுவான், இவன் தனியா ஆயிடுவான், சித்தம் தனியா ஆயிடும், இவன் தனியா ஆயிடும். இவன் சித்தத்தை பார்க்கறது இவன்கிட்ட இல்லாம போயிடும். சர்வ விருத்தி நிரோதமாயிடும். அது நிரோத பூமின்னு பேர். அந்த நிரோத பூமியில தானா நிக்கிறத அவனுக்கு உண்டாயிருது. அதான் சொரூப பிரதிஷ்டா வாஸ்தவத்துல. அப்ப அங்க அந்நியதா கியாத்தி கூட இல்லை. நிர்விகல்ப சமாதியில எந்த அறிவும் பாகிய அறிவும் இருக்காது, தானா நிக்கிறது. திரும்ப கீழே இறங்குவான். சமாதியில இருந்து திரும்ப கீழே இறங்கும் போது அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு அப்படியே சமாதியில இருந்த அறிவு அப்படியே இருக்கும்.
சமாதியில நிர்விகல்பம், கீழே இறங்குனா சவிகல்பம். அந்த பரம் பிரசங்கியானத்துல வந்து நின்றுவான். 98% சத்துவ குணத்துல நின்றுவான். நின்றுட்டு இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, அவனுக்கு அவ்வளவு ஸ்பஷ்டமா தெரியும். அனுபூதிக்கு வேற போயிட்டு வந்துட்டான். போனதுனால வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு இங்க விற்த்திகள் உண்டாகும். ஆனா அந்த விற்த்திகளோட இவனுக்கு எந்த ஒரு ஐடென்டிபிகேஷனும் இருக்காது. ஜீவன் முக்தனா அவன். ஆமா, எந்த சம்பந்தமும் இல்லாம வெறுமனே அவனா இருப்பான். எல்லாத்தையும் ஆப்ஜெக்டாவ பார்ப்பான். கண்ணை மூடினா வந்து பாத்தீங்கன்னா சமாதிக்கு போயிடுவான், நிர்விகல்பம். கண்ணை திறந்தா அப்படின்னா விஷயம் இருக்கும். இதுதான் வந்து ஜீவன் முக்த அவஸ்தான்னு பேர். பெரியவங்களாம் இப்படிதான். விஷயம் இருந்தாலும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது, எல்லாத்தையும் திருஷ்யமா பார்ப்பான். விவேக கியாதி அதுக்கு இல்லவே இல்லை. இப்ப சிரவண காலத்துல நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, இப்பயே கிளாஸ் அட்டன் பண்ண முடியுதா? நிறைய கட் பண்றீங்கல்ல, ரெகுலர் கிளாஸே அட்டன் பண்ண முடியல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனநம் நிதித்தியாசனம் முடியுமா? அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஃப்ரீ கிஃப்ட் இது பண்ணீங்க. மெதுவா ரிட்டைர்மெண்ட் ஆகுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா பூரணமா ஒரு வாட்டி ஃபுல்லா கேளுங்க. வேற எதுவும் கமிட் பண்ணிக்காதீங்க. மெதுவா 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 கருமங்கள்ல இருந்தா விலகுங்க. 3வது சாப்டர் அவதாரிக்கா கேளுங்க, வரப்போகுது. 3வது சாப்டர் அவதாரிக்கா கேட்டீங்கன்னா கிரகஸ்தர்கள் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், நமக்கு என்ன ஏது, இதெல்லாம் வந்து அதுல சொல்ல போறாங்க. சரி, அதனால என்ன போகுதோ இப்போதைக்கு போயிட்டே இருக்கட்டும். அது அந்தந்த காலத்துல பகவான் அமைச்சு கொடுப்பார். இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிறத ரொம்ப எவ்வளவு சிரத்தையா பண்ண முடியுமோ நல்ல ஈஸ்வரனுக்காக நிறைய கருமங்களை பண்ணுங்க, நல்ல தானங்களை பண்ணுங்க. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்காக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கு. பஞ்சமகா யஜ்யத்தை விடாம அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டே இருக்கு ஈஸ்வரனுக்கு. மெதுவா அந்த ஈஸ்வரனோட கிருப்பை கிடைக்க உங்களுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஈஸியா. எல்லாம் எதுக்கு பிடிச்சி வச்சுக்கணும்? எதுக்கு பொய்யை எதுக்கு பிடிச்சி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? பொய் விட்டு போகட்டும்னு நினைங்க. இதை பொய்யை பிடிச்சி விட்டு, அதனால்தான் வந்து சொல்லுவாரு, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. கைத்தை பாத்தீங்கன்னா பாம்பு தெரியாது, பாம்பை பாத்தீங்கன்னா கயிறு தெரியாது. ரெண்டுமே எனக்கு தெரியணும்னா என்ன ஆசை பாருங்களா உங்களுக்கு. பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மஞானம் வர வர மற்றதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் போயிட்டே இருக்கு. சூரிய உதயம் வர 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 இருட்டுக்கு அங்க வேலை இல்லை. நான் இருட்டும் வேணும் சாமி, இருட்டோட இருந்து வெளிச்சத்தை பார்க்கணும் அப்படின்னா அது எப்படி முடியும்? சூரிய உதயம் வரணும்னா நல்ல உச்சி சூரியன் இருக்கணும் சாமி, ஆனா இருட்டும் கூடயே இருக்கணும். அது எப்படி முடியும்? இல்ல 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 அதெல்லாம் இல்ல. ரெண்டு விதமா இல்ல வர இல்ல. பதபாஷ்யத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பிரதிபோத விதித்த மதம் நம்ம பதபாஷ்யத்துல பார்த்திருக்கோம். இப்ப திரும்பவும் நம்ம பார்க்க போறோம். இப்ப நீங்க பேசுறது பிரம்ம ஜானம் ஒரு செகண்ட்ல வருமா, இல்ல வந்து மெதுவா சூரிய உதயம் மாதிரி மெதுவா இருட்டு போய் வருமா? இதெல்லாம் ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணுங்க. திரும்பவும் வரப்போகுது, திரும்பவும் கேட்டு சரி பண்ணுங்க. பதபாஷ்யத்துல நான் விசாரம் பண்ணிட்டேன், இருந்தாலும் திரும்பவும் நான் விசாரம் பண்ண போறேன். அப்போ ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி.